அனைவருக்கும் காலை வணக்கம். 3 பேர் எங்கே பார்க்குறேன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, மெட்ராஸ் பார் அசோசியேஷன் 3 பேரும் இணைந்து இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறாங்க. கேட்குறதுக்கு பெருமையாக இருக்குது. என்னை அழைச்சதில் இன்னும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சரியா இருக்குமா? மிகுந்த மகிழ்ச்சி. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்குது. நாங்கள் லா காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. நீதிமன்றத்துக்கே நாங்கள் போனதே இல்லை. என்ரோல்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் கோர்ட்டை பற்றின ஒரு ஞாபகமே எங்களுக்கெல்லாம் வந்தது. இப்போல்லாம் ஃபஸ்ட் இயர்லேருந்து லா காலேஜிலேருந்து ப்ரோக்ராமே உங்களுக்கு இருக்குது. யூ ஹாவ் டு விசிட், அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் எல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக அத்தனை பேருமே கோர்ட் விசிட் போயிருப்பீங்க. சரிதானா? இல்லை, எல்லாமே கோர்ட்னா தெரியும், கோர்ட் ஹால் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கோர்ட்டை பற்றி ஒரு ஐடியா கூட இருக்கும் எனக்கு தெரியும். அனதர் டாபிக் எனக்கு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் பேக் போன் ஆஃப் ட்ரையல்னு எனக்கு டாபிக் கொடுத்தாங்க. அதிலே இந்த ஹோல் 3 days செஷனோட டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் அட்வொகசி. ஆர்ட் ஆஃப் அட்வொகசின்னு சொல்கிறதுனால எடுத்த உடனே எவிடன்ஸ்குள்ளே போகாமல் அட்வொகசியை பற்றி கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு அப்புறமா தான் என்னோடய சப்ஜெக்டுள்ளே போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு முறை ரிப்பீட் பண்ணிடுறேன். நான் லெக்சரர்லாம் கிடையாது, உங்கள் ப்ரொஃபஸர் மாதிரியும் லெக்சரர்லாம் கிடையாது. இல்லை, ஐ கேனாட் எக்ஸ்பிளைன், டெலிபரேட் இதெல்லாம் பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. என்னால் அட்வொகேட் மாதிரி மிஸ்டர் சண்முகம் சார் இருக்கார், அந்த மாதிரி வந்து ஆர்கியூமெண்ட்டெல்லாம் பண்ண போகிறதில்ல, உங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறதில்ல. ஐ வில் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில். இந்த சப்ஜெக்டில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, அட்வொகேட்டாக இருந்ததில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் ஜட்ஜாக ஆனதில் 23 இயர்ஸாக ஜட்ஜாக இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வேறு ஒன்று, நீங்கள் என்கிட்ட பேசினா தான் நான் பதில், அடுத்த கேள்வி, அடுத்த டாபிக் என்னால் போக முடியும். அதனால் சைலண்ட்டாக இருந்துடாதீங்க. போன செஷன்ஸ் மாதிரியும் நேற்று இருந்த மாதிரியும். எத்தனை பேர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டீங்க. என்ன மீனிங் கோர்ட்னா? கோர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? டெஃபினேஷன். கோர்ட் ஐடியாவே இல்லை, ஆனால் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் இல்லை? ஜஸ்டிஸ், குட் சொல்லலாம். நீங்கள் மைக்கே வேண்டாம், சத்தமாக பேசுங்க. ஏன்னா அட்வொகேட்டுக்கு வந்து கிட்ட போய் பேசக்கூடாது, ஜட்ஜுக்கிட்ட லாஸ்ட் சீட்லேருந்து பேசணும். அப்போ தான் உங்கள் வாய்ஸ் வந்து யார் கேட்கணும்? வாய்ஸ் ஜட்ஜுக்கா? வாய்ஸ் யார் கேட்கணும்? கிளைண்ட்டு. உங்கள் கிளைண்ட்டு கிடையாது, உங்கள் கிளைண்ட்டுக்கு ஏற்கனவே கேட்கும் ஆஃபீஸ்லேயே. மற்ற கிளைண்ட்டுக்கு கேட்கணும், அங்கே வந்திருக்கவங்களுக்குலாம் கேட்கணும். அதனால் லாஸ்ட்லேருந்து பேசி பழகுங்க. அப்போ யூ வில் ரைஸ் யுவர் வாய்ஸ், டோன் நல்லா ரைஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் கிட்ட போய் ஜட்ஜிட்ட போய் அவர் காதில் மட்டும் கேட்டிங்கன்னா வெளியில் இருக்க உங்களுக்கு தெரியாமல் போய்டும் உங்களுக்கு. இல்லை, கேன் யூ பிரிண்ட் எனி பேம்ப்ளெட்ஸ் ஆர் ஃப்ளெக்ஸ் போர்டு உங்கள் அட்வொகேட் ஆன பிறகு? நான் ஒரு புது அட்வொகேட் வந்திருக்காங்க எங்கள் ஊரில்னு. போஸ்டரை பார்க்காதீங்க, என்ரோல்மெண்ட்டை போய் பெரிய பெரிய போஸ்டர்லாம் இருக்கும், அதை விட்டுருங்க. இல்லை, நம்ம பண்ணுறது இல்லை, பண்ணக்கூடாது. இல்லை, நம்ம ரூல்ஸ் படி பண்ணக்கூடாது. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்களுக்கு எங்கே? இட் இஸ் இன் கோர்ட் ஹால். கோர்ட் ஹாலில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, அங்கே இருக்க சீனியரோட எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, ஜட்ஜோட எப்படி அங்கே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க உங்கள் கலீகார், உங்கள் ஜூனியரோட எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, கோர்ட் ஸ்டாஃபோடு எப்படி பேசுகிறீங்க, அதுதான் இட் வில் அட்ராக்ட் தி கிளைண்ட். இல்லை, அது மிக மிக முக்கியம். அப்போ நம்மளுக்கு அது முக்கியம். அப்போ கோர்ட்னா என்ன மீனிங் கேட்டால் ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் ஒரு மீனிங் சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது டெஃபினேஷன்? பார் அண்ட் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடமா? குட். வேற என்ன சார்? சொல்லுங்க தம்பி. லீகல் டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுற இடம். சரிதானா? எல்லாம் நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால தாண்டி எங்கேயும் போக மாட்டீங்க. இல்லை, சரி. தென் வாட் இஸ் பேட்மிண்டன் கோர்ட்? இல்லை, ஸ்குவாஷ் கோர்ட், டேபிள் டென்னிஸ் கோர்ட். இந்த வார்த்தையை நம்ம வந்து ஹாக்கி கோர்ட் சொல்கிறதில்ல, கிரிக்கெட் கோர்ட், ஹாக்கி கோர்ட் சொல்கிறதில்ல. ஏன்? அப்போ கோர்ட்னா அப்போ வேறு மீனிங் இல்லை. ஃபுட் கோர்ட் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கல்ல? ஃபுட் கோர்ட்டு சென்னையில், கோயம்புத்தூர்லாம். அப்போ கோர்ட் மீன் என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியில் எ பிளேஸ் பிட்வீன் 4 walls, இதுதான் கோர்ட். நம்ம ஜுடிஷியல் ஒர்க் பண்ணுறதுனால அது மேபி ஏ ஜுடிஷியல் கோர்ட்டு ஆர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர் செஷன்ஸ் கோர்ட், இங்கே ஒரு பேர் வச்சுக்கலாம் நீங்கள். கோர்ட்டுக்கு இப்போ வேற ஒருத்தவங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ தென் முதல்ல கோர்ட் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்க? 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கும்ல அங்கே, போர்ட்ரேட்ஸ். கோர்ட் வாய்ஸ் கேட்கலையா? வாங்க.
அது வந்து சத்தியப்பிரமாணம் செஞ்சு அந்த கோர்ட்டுடைய முதல் மரியாதை பண்ணுறது தான் சார் கோர்ட்டுடைய. சத்தியப்பிரமாணம் செய்து முதல் மரியாதை கொடுக்குற இடம் கோர்ட்னு சொல்கிறார். குட். அப்பயும் அகைன் நம்ம அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம லீகல் ப்ரொஃபஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இல்லை, அப்படி தானே? அது மட்டும் இல்லைன்னு சொல்ல வரேன். இட் இஸ் எ காமன் நேம் கோர்ட்னா, இட் இஸ் எ பிளேஸ் பிட்வீன் 4 வால்ஸ். அதுக்காக சொன்னேன். குட், வெரி குட். தென் பாருங்க, இப்போ 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, 2 போர்ட்ரேட்ஸ். யாரோட ஃபோட்டோ? ஒவ்வொரு கோர்ட்டாலையுமே திருவள்ளுவர். வாய்ஸ் கேட்கலையாம்மா? மகாத்மா காந்தியும் திருவள்ளுவரும். ஏன் அந்த 2 பேர் ஸ்பெஷல்? எத்தனை லீடர்ஸ் நமக்கு மற்ற கண்ட்ரி மாதிரி கிடையாது. மற்ற ஆப்பிரிக்கா லிங்கல் மட்டும் வாங்க. அமெரிக்கா போனீங்கன்னா, ரஷ்யா போனால், ரஷ்யாவில் சொல்லுங்கள், ரஷ்யாவில் ஒரு ஸ்பெசிஃபிக் லீடர்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கில் லீடர்ஸ் இருக்காங்க. அட்வொகேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க இல்லை? அது இல்லாமல் செயின்ட் அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. இந்த 2 பேர் நம்ம யோசிக்கணும் இல்லை? எல்லாத்துலேயும் உங்களுக்கு கேள்வி வரணும். அட்வொகேட்னா அதுதான். எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, சினிமா பார்ப்போம் நம்ம சம்டைம்ஸ் இல்லை, மற்றவங்களுக்கு ஜோக்கு, மற்றவங்களுக்கு ஒரு கோர்ட்டில் ஒரு க்ரைம் சீன் ஆர் ஒரு ட்ரையல், நமக்கு அதில் என்ன ப்ரொவிஷன், எந்த ப்ரொவிஷனில் இந்த கேள்வி, எந்த ஆக்டில் இந்த ட்ரையல் நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் ஞாபகம் அங்கே போகணும். ஒன்று. தென் 2 ஃபோட்டோ சொன்னீங்க நீங்கள், ஒன்று மகாத்மா காந்தி, ஒன்று திருவள்ளுவர். ஏன் இந்த 2 பேர்? எப்போயா யோசிச்சுமா நம்ம ஏன் இந்த 2 பேர் இல்லை? ஏன் நேரு இல்லை, இந்திரா காந்தி இல்லை? கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் மாறும், நீங்கள் பார்க்கலாம். சிஎம் மாறினா ஃபோட்டோ மாறும், பிரைம் மினிஸ்டர் மாறினா ஃபோட்டோஸ் மாறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில். நம்ம மாற்றுறது இல்லைல்ல. உண்மையை மட்டுமே பேசினவர் காந்தி. உண்மைதான் வாழ்க்கை, உண்மையாகவே வாழ்ந்து, ஒன்றும் பேசுறது மட்டும் இல்லை, உண்மையாகவே வாழறது. தர்மம் சொல்லுவோமா நம்ம? தர்மம் சொல்லுவோம்ல, தர்மப்படி நடக்கிறது காந்தி. அதனால் அப்புறம் திருவள்ளுவர் எதுக்காக? சார், வாழ்க்கைனா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தொகுத்து நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டார். ஒரு புக்கு வந்து திருக்குறள் புக்கு. எத்தனை பேர் படித்து முடிச்சோன்னு தெரியல. 10 குறளை படித்து அந்த 8th 7th அதை பாஸ் பண்ணுறது, அந்த கொஸ்டின் மார்க் வாங்குறதே பெரிய சிரமமாக இருக்கு நம்மளுக்கு. எங்கே 1330 படிக்கிறது இல்லை, ஒரு முறை படிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக 10 தென் 2வது. அப்போ கோர்ட்டு என்ன மீனிங்? எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 21A கோர்ட் டெஃபினேஷன் கொடுக்கல அதுக்கு. கோர்ட்டுக்கு கோர்ட் இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? மேஜிஸ்ட்ரேட், ஜட்ஜஸ். இது இவங்க அது 2 பேர் மட்டும்தான் அங்கே சொல்கிறாங்க. கோர்ட் மீன்ஸ் யாருக்கு இன்க்ளூட்ஸ்? யாரை சொல்கிறாங்க? மேஜிஸ்ட்ரேட், கோர்ட், 2 பேர் மட்டும். தென் அப்புறம் யாரெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அதில் பாருங்கள், எக்ஸெப்ட் அப்படின்னு பார்த்துட்டு, ஆர்பிட்ரேட்டர் கோர்ட் கிடையாது, ஆர்பிட்ரேட்டர் கிடையாது. லீகலி ஆத்தரைஸ்டு பர்சன் டு டேக் எவிடன்ஸ் யார் இருக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், கோர்ட்டில் அட்வொகேட் கமிஷன் வைப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அட்வொகேட் கமிஷனர் போயிட்டு அந்த வீட்டில் உடம்பு சரியில்லாதவர்கள் வீட்டில் போய் விசாரிச்சுட்டு டெபோசிஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கும். அவர் வந்து லீகலி ஆத்தரைஸ் டு டேக் எவிடன்ஸ், ஆனால் அவர் வந்து கோர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த டெஃபினேஷன் எவிடன்ஸ் ஆக்டில் இருக்குது. தென் இப்போ காந்திக்கு வந்துடுவோம் நம்ம. அப்போ 2 ஃபோட்டோ நான் சொன்னேன், அதுக்கு காரணம் சொல்லியாச்சு. நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி உங்களெல்லாம் பார்த்து கேட்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். லிட்டிகண்ட்டு கோர்ட்டில் போய் சொல்லலாமா? லிட்டிகண்ட்டு கோர்ட்டில் போய் சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? பதிலே சொல்ல மாட்டீங்க. சந்தேகமாக இருக்கா? சந்தேகமாக இருக்கா ஏதாவது? சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? பதிலே யாராவது சத்தமாக சொல்லலாமே. நான் சொன்னேன், வாய்ஸ் எனக்கு அங்கேருந்து கேட்கணும். லாஸ்ட்லேருந்து கேட்டால் தான் நீங்கள் அட்வொகேட்டுக்கு ரெடி ஆகிறீங்கன்னு அர்த்தம். சொல்லலாம். சாட்சி கோர்ட்டில் போய் சொல்லலாம். குட். தென் அப்புறம் கோர்ட் ஸ்டாஃப் இன்னைக்கு ஹியரிங் இருக்குது, இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்போ கோர்ட் ஸ்டாஃப் போய் சொல்லக்கூடாது. லிட்டிகன் போய் சொல்லலாம், கோர்ட் ஸ்டாஃப் போய் சொல்லக்கூடாது. ப்ராசிக்யூட்டர், ப்ளீடர், கவர்மெண்ட் ப்ளீடர் சொல்லலாம். குட். தென் அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக சொல்லணுமா? போலீஸ் ஆஃபீஸர் போய் சொல்லலாம், சரிதானா? தென் டாக்டர், கோர்ட்டுக்கு டாக்டர் வருவார். அவர் காயம் இருக்குது, ஃப்ராக்சர் இருக்குது, இல்லை ஃப்ராக்சர்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நல்லா க்ளீனாக இருக்குன்னு சொல்கிறார் ஒரு மோட்டர் ஆக்சிடென்ட் கேஸில். இல்லை லேசாக ஒரு வீக்க காயம் தான் இருக்குது, சீரியஸ் ஃப்ராக்சர், எலும்பு ஒன்றாவே கூடவே இல்லைன்னு டாக்டர் போய் சொல்லலாமா? சொல்லலாம். இல்லை சொல்லலான்னு ஒரு தலை மட்டும் ஆடுது, மற்றவங்களாம் சொல்ல மாட்டீங்க. சொல்லலாம். இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் வருவாங்க, எக்ஸ்பர்ட்லாம் வருவாங்க. இல்லை பதில் வரல எனக்கு. சொல்லலாம். சரி, ஒரே ஒரு கேள்வி. இப்போ இத்தனை பேரும் பொய் சொல்லக்கூடாது யாராவது சொல்கிறீங்க, கை தூக்குறீங்களா? பொய் சொல்லக்கூடாதுங்க இவங்களாம். இப்போ நீங்கள் சொன்ன படித்தவங்க யாரும் பொய் சொல்லக்கூடாது. கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 1/3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஆஃப் இல்லை, 1/3 வந்து
அவர் 1/4 வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இத்தனை பேரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க கோர்ட்டில், கரெக்ட் தானா? யாருமே வந்து எல்லாரும் பொய் சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பாதி பேருக்கு அந்த வியூ இருக்குது. அப்போ நம்ம முதல்ல பேசிக்கை நம்ம முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை பொய் சொல்லலாம்னா யார் ஃபோட்டோ வைக்கணும்? அங்கே உலகத்திலேயே இந்தியாவிலேயே பெரிய அக்யூஸ்ட் ஃபோட்டோ வைக்கணும். அவன் நல்ல பொய் சொல்லி நிறையா சம்பாரிச்சிருப்பான், ஏமாற்றிருப்பான். ஏன் நம்ம காந்தி ஃபோட்டோ பொய்யே சொல்லக்கூடாதுனால காந்தி ஃபோட்டோ இல்லை, உண்மையை தான் பேசினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தானே திருவள்ளுவரோட ஃபோட்டோ. 2 ஃபோட்டோ வச்சுட்டு நீங்களே எல்லாமே என்ன முடிவு இருக்கீங்க? அட்வொகேட்டாக ஆக போகிறீங்க அடுத்த வருஷம், இந்த வருஷமா இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே எல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? லிட்டிகன் போய் சொல்லலாம், போலீஸ் போய் சொல்லலாம், டாக்டர் போய் சொல்லலாம், எல்லாருமே போய் சொல்லலான்னு சொல்கிறீங்க. அடுத்து கடைசி கேள்வி உங்களுக்கு, வக்கீல் போய் சொல்லலாமா? சொல்லலாமா? அப்புறம் நிறைய பேர் சொல்லலான்னு சொல்லிட்டீங்க. சொல்லக்கூடாதுன்னு கை தூக்கலாமா? வக்கீல் கூட போய் சொல்லக்கூடாதுங்க. அகைன் 1/4 கூட இல்லை, இன்னும் குறவா இருக்கா? அப்படி தானா? பரவாயில்ல. உங்கள் வீட்டில் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க உங்ககிட்ட? நீங்கள் பேச ஆரம்பிச்சிலேருந்து சின்ன குழந்தைல பேச்சு வந்து 1 வயசில் பேசுகிறோம் ஆரம்பிச்சிட்டோம். அப்போலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்ன? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அவ்வளோதானா? எங்களுக்குலாம் அதான் சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. ரோட்டில் நடந்து போகும்போது சைக்கிள் அடிச்சிடும், பார்த்து ஓரமாக லெஃப்ட் சைடில் போகணுவாங்க. இப்போலாம் உங்களுக்கு என்ன எத்தனை சொல்லணும் உங்களுக்கு அட்வைஸு? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இருக்குது, ராகிங் இருக்குது, போக்சோ ஆக்ட் இருக்குது, எத்தனை சட்டம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து குழந்தைய வீட்டுக்கு அனுப்புறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் போகும்போதெல்லாம் இந்த 2 விஷயம் தாங்க. அப்போ சின்ன குழந்தையிலேருந்து நம்மளை வளர்க்கும் போது பொய் சொல்லாதே, திருடாத, பொய் சொல்லாதேன்னு சொல்லி கொடுத்துட்டு லா காலேஜ் 5th இயர் முடிச்ச உடனே அப்புறம் பொய் சொல்லலான்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இல்லை, லா காலேஜ் 5வது வருஷம் முடித்த உடனே அட்வொகேட் என்ரோல்மெண்ட் ஆன உடனே பொய் சொல்லலான்னு சொன்னால் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல, யார் கற்றுக் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. சிபிசியில் இருக்கா எங்கேயாவது அட்வொகேட்லாம் பொய் சொல்லலான்னு? இல்லை. சிஆர்பிசியில், எவிடன்ஸில், பார் கவுன்சில் ரூல்ஸில் இல்லை, அட்வொகேட் ஆக்டில். அப்புறம் எங்கேருந்து இது எடுத்தோன்னு தெரியல எனக்கு. இல்லை, எங்கேருந்து இது இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சோம்? வக்கீல்லாம் பொய் சொல்லலாம் அப்படின்னு. தென் பாருங்கள், அப்போ பேசிக்கில் நம்மளுக்கு புரிதல் இல்லை. நம்ம என்ன ப்ரொஃபஷன் ஆரம்பிக்க போகிறோம் இந்த வருஷம் எக்ஸாம் முடிச்ச உடனே. அப்போ பேசிக் நம்மளுக்கு புரிதல் என்ன? நம்ம கூட பொய் சொல்லக்கூடாது தானே? அப்படி தானே? எல்லாரும் கோர்ட்டில் ஒன்றும் பேசினா எப்படி இருக்கும்? கோர்ட்டே இருக்காதா? இல்லை, அதான் நம்ம நோக்கம் தானே. ஏன் சட்டங்கள் குற்றத்தை குறைக்கிறது? குற்றமே இல்லாமல் பண்ணால் எப்படி இல்லாமல் பண்ணுவீங்க? எல்லாம் உண்மையாக இருக்கிறது தானே, எல்லாம் நேர்மையாக இருக்கிறது தானே. அப்போ பாருங்கள், என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது முதல் ஸ்டெப் என்ன? அட்வொகேட்டுக்கு பிஎல் முடிக்கிறதா? இல்லை. அப்புறம் ஃபிட்டாக இருக்கிறதா? வாய்ஸ் நல்ல டோனோடு இருக்கிறது, நல்ல டிராஃப்ட் பண்ணுற எழுதுகிற பழக்கம், நாலேஜபிளாக இருக்கிறதா? இல்லை. முதல்ல ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன? தர்மம். முதல்ல எழுதி வச்சுக்கோங்க உங்கள் மனசில். முதல்ல எப்படி இருக்கணும்? நீங்கள் தர்மம் ஆனா இருக்கணும் முதல்ல. நீங்கள் இது என்ன ப்ரொஃபஷனாக நீங்கள் போங்க, எவ்ரி சிட்டிசன், இது வந்து அட்வொகேட்டுக்கு மட்டும் இல்லை, ஜட்ஜுக்கு மட்டும். நிறைய பேர் சொல்லுவோம் ஜட்ஜும் ஆனஸ்ட்டாக இருக்கணுங்க. அப்போ நீங்களாம் இருக்க வேணாமா? இல்லை, போலீஸ் ஆனஸ்ட்டாக இருக்கணுங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டு லஞ்சம் வாங்கக்கூடாதுங்க, ஆனஸ்ட்டாக இருக்கணுங்க. அப்போ அட்வொகேட் இருக்கலாமா? நான் கேள்வி தான் உங்களுக்கு கேட்குறேன், பதில் தேடுங்க. இல்லை, நான் கேள்வி உங்களுக்கு தூண்டி விடுறேன், நீங்கள் பதில் எனக்கு சொல்லணும். நீங்கள் தான் அப்போ நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கணுமா வேண்டாமா? முதல் கேள்வி இருக்குது. தர்மவானாக இருக்கணுமா வேண்டாமான்னு முதல் கேள்வி இருக்குது. எத்தனை பேர் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க? 2, 3 இல்லை. ஃபஸ்ட்டு பெஞ்சில், சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் இருக்குல்ல, சிஜிஐ பெஞ்சில், அந்த கோர்ட் ஹால் வாசலில் தெரிசிய ஒரு பொண்ணு எழுத்தில் ஒரு வாசகம் பதிச்சிருக்கும். நோட் பண்ணிங்களா யாராவது? கேள்விப்பட்டோமா? இல்லையா? பார்க்கலையா? சுப்ரீம் கோர்ட்டில் நான் சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைறீங்களா அந்த கோர்ட் ஹாலுக்குள்ளே, அங்கே ஒரு பொண்ணு எழுத்தில் ஒரு வாசகம். பொண்ணா கோல்டன் இல்லை, கோல்டன் லெட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, கோல்டன் சென்டென்ஸ் வச்சுக்கோங்க. எத்தோ தர்மா தத்தோ ஜெயகே, இந்த வாசகம் இருப்போங்க. எத்தோ தர்மா, பொய் சொல்லனா என்ன வைக்கணுங்க? யார் வேணா பொய் சொல்லிட்டு தீர்ப்பாயின் போலானா? இல்லை. அப்போ எத்தோ தர்மா தத்தோ ஜெய, யார் சொன்ன வாஸ்தகம் இது? யார் இதை சொன்னாங்க சொல்லுங்க உலகக்கு இந்த வார்த்தையை, இந்த ஸ்லோகம்? பதில் வரல. ப்ரொஃபஸர்ஸ் கூட சொல்லலாம், லெக்சரர்ஸ் கூட சொல்லலாம். இந்த வாசகம் யார் சொன்னது? பகவத்கீதைன்னு சில பேர் சொல்றாங்க. சரி, இந்த வார்த்தை வந்து காந்தாரி சொன்ன வார்த்தை. ஹூ இஸ் காந்தாரி? காந்தாரி யாரு? துச்சாதனோட மனைவியா?
துரியோதனோட அம்மா சரிதானா, திருதராஷ்டிரனோட மனைவி, 100 கௌரவர்களோட அம்மா. மகாபாரதம் கதையில், ராமாயண கதையில், நம்ம பழைய சங்க இலக்கியங்களில் எத்தனை பேர் எத்தனை தத்துவம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா காந்தாரி சொன்னதை போய், காந்தாரி பெரிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இல்லைல்ல, ஒரு ரோல் உண்டு அவளுக்கு. காந்தாரி சொன்ன வார்த்தையை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுருக்காங்க. ஒரு பெண் சொன்னது என்ன வில்லன் சைடில் இருந்தவங்கன்னு சொல்லலாமா, அப்படி வச்சுக்கலாமா, ஆப்போசிட் குரூப்பு, பாண்டவர்களுக்கும் திருடாஷ்டுக்கும் சண்டை வந்துன்னு சொன்னால் ஆப்போசிட் சைடில் இருந்தவங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தை ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாரும் போயிட்டு. அவங்க குழந்தைங்க எல்லாம், அவனும் வந்து ஒரே டைமில் போயிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் தான் போரில் ஜெயிக்கணும். திருதராஷ்டிரனோட பசங்க 100 பேருமே, பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவங்க 5 பேரும் போய் பெரியம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் தான் ஜெயிக்கணும் போரில். இப்போ என்ன அவங்க ரோல் என்ன, மகாராணி. நாட் ஒன்லி பெரியம்மா அம்மா கிடையாது, அந்த நாட்டுக்கு மகாராணி. மகாராணி எப்படி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும்ல, நம்ம பசங்களுக்குன்னு செய்யக்கூடாது. அப்போ காமனாக நீங்கள் ஒரு பிளஸ் பண்ணணும் அவங்க எல்லாரையுமே. ஆனால் என் பையன் மட்டும் ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடாது. இல்லை இவன் இந்த பசங்க 5 பசங்க நல்ல பசங்க மாதிரி தெரியுதுன்னு அப்படி சொல்கிறதா, அப்படி சொல்லக்கூடாது. அந்த அம்மா சொன்னாங்க, எங்கே தர்மம் இருக்கோ அங்கே வெற்றி நிச்சயம். இதுதான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை. இல்லை நடந்ததா கதைப்படி, உண்மையானு தெரியாது எனக்கு, நானும் ரிசர்ச்லாம் பண்ணலை. இல்லை கதைப்படி தர்மம் ஜெயிச்சது நம்ம கதை படிச்சிருக்கோம். தென் அந்த வார்த்தையை சூஸ் பண்ணி நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுருக்காங்கன்னா, தர்மத்துக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டும் நம்ம கோர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இல்லை அங்கே போய் நம்ம வந்து பொய் சொல்கிறதோ, அப்போ பொய் சொல்லக்கூடாதா. நம்ம யாருக்கு கேஸ் நடத்தணும், அப்துல் கசாப் இந்தியா மேலே பாம்பேயில் வந்து வெடிகுண்டு வீசி பலரை கொன்று நம்ம நாட்டுக்கு எதிர்க்க ஒரு பெரிய கலவரம் பண்ணுறதுக்கான செஞ்ச அவனுக்கு நம்ம என்ன பண்ணோம், உடனே தூக்கில் போட்டோமா, பிடிச்ச உடனே இல்லை, மற்ற கண்டினா அங்கேயே ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம என்ன செஞ்சோம், அவனுக்கும் தர்மம் செய்யணும், அவனுக்கும் நியாயம் படுத்தணும், நியாயம் கொடுக்கணும். எப்படி நியாயம் கொடுக்குறது, எப்படி, பை ட்ரையல் தானே. ப்ரொசீஜர் என்ன, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். நம்ம ட்ரையல் நடத்தணும், கிரிமினல் கோர்ட்டில் ஜட்ஜ் சொல்லுவாங்க மதியானமா. அந்த ப்ரொசீஜர் வாஸ் ஃபாலோட் டு அப்துல் கசாப். எத்தனை கோடி தெரியுமா உங்களுக்கு, அபவுட் 123 crores படித்த மாதிரி ஜாபம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்துல் கசாப்புக்கு நம்ம ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அட்வொகேட்லாம் என்கரேஜ் பண்ணி கொடுத்தோம். அவன் எக்ஸ்பென்ஸ் இங்கேருந்து இப்படி வெளில அந்த ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு வெளியில் வந்தீங்கன்னா, இப்போலாம் வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்துருச்சு, கொண்டு போயிட்டு வந்தால் இத்தனை கோடி செலவாகும். அவ்வளோ ப்ரொடெக்ஷன் அவனுக்கு, அவ்வளோ செலவு பண்ணி அவனுக்கும் நம்ம நியாயப்படுத்திருக்கோம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இல்லை தென் அடுத்தது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தர்மம் வழக்கறிஞருக்கு என்ன முதல்ல முக்கியம், வழக்கறிஞருக்கு இல்லை, ஆல் சிட்டிசன்ஸ்க்கு தர்மம் முதல்ல தர்மப்படி நடக்கணும். முதல்ல 1 BL டிகிரி வேணும், 2 ஃபிட் பர்சனாலிட்டி இருக்கணும். நீங்கள் அப்படி தானே, வாய்ஸு எல்லாமே உடம்பு சரியில்லாமல் உடம்புலாம் நல்லா இதுவாக இருக்கணும். இது வந்து பேசிக் குவாலிட்டிஸ்னு நான் சொல்கிறேன். தென் அப்போ இன்டெகிரிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஜட்ஜ் ஆர் கவர்மெண்ட் சர்வெண்ட், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இட் இஸ் ஆல்சோ டு அட்வொகேட். தெரிஞ்சுக்கணும். நிறையா நீங்கள் பார்த்துக்கலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் போக்சோ கேஸ் அக்யூஸ்டுக்கு ஆஜராகிறதில்லை அட்வொகேட், பெஸ்ட் அட்வொகேட், கிரேட்டஸ்ட் அட்வொகேட்லாம் இருப்பாங்க, நான் ஆஜராகிறதில்லை. டெரரிஸ்ட்டுக்கு நான் ஆஜராகிறதில்லை. அப்துல் கசாக்கு நம்ம வக்கீல் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு செலக்ட் பண்ணி டீமே வச்சுருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயுமே. இன்ஸ்பைட் ஆஃப் தட் சில அட்வொகேட் இருக்காங்க. நான் கோவிலுக்கு எதிர்க்க ஆஜராகிறதில்லை, கோயிலுக்கு ஃபேவராக ஃபீஸ் கூட வாங்க மாட்டேன், கோவில் எதிர நான் ஆஜராகிறதில்லை. மேட்ரிமோனல் கேஸ்லாம் டைவர்ஸ் ஃபைல் பண்ண மாட்டேன், சேர்ந்து வாடுறேன்னா மனு போடுறேன், அப்புறம் நீங்கள் வேறு சர்வேலாம் பிரிஞ்சுக்கோ, நான் டைவர்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வழக்கறிஞர்கள் நம்ம சமுதாயத்திலே உண்டு, ஒவ்வொரு ஊர்லேயும் உண்டு, ஒரு மாவட்டத்துலேயும் உண்டு. நீங்கள் ப்ராக்டிஸ் வரும் பார்ப்பீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு தான் உள்ள நுழையணும்னு நினைப்பேன். இல்லை சட்டம் படித்தா மட்டும், எவிடன்ஸ் ஆக்ட் படித்தா போதாது, இது கூட இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு தான் நீங்கள் வரணுன்றது. எத்தனை பேருக்கு ஹரிச்சந்திரன் தெரியும்? நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ, ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டாஃப் ஒரு இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. ஔவையார் யாருமான்னு கேட்டோம் ஒரு அம்மாட்ட. டபுள் டிகிரி வாங்கின PG கிராஜுவேட் அந்த அம்மா, எம்டெக்கோ ஏதோ கிராஜுவேட்டு. ஔவையார் வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுறவங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்புறம் SPBயா, எஸ் ஜானகி மாதிரியான்னு சொன்னான். இல்லை அப்படி இல்லை, முருகர் படத்துலலாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ தான் நம்ம புரிதல். இல்லை சப்ஜெக்டில் நம்ம 94% சப்ஜெக்டில். அப்போ வெளியில் நம்ம கவனிக்கிறது இல்லையோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அட்வொகேட்டுக்கு பார்க்குறதெல்லாம் நீங்கள் படிக்கணும், காதில் விடுறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். இல்லை உங்கள் லா சப்ஜெக்ட் பத்தாது, உங்கள் BL டிகிரி போகாது, எதை வேணால் நீங்கள் படிக்கலாம். ஜட்ஜி வந்து வெரி குட் ரீடர், அவர் நிறைய புக்கு பேர்லாம் சொல்லுவார். நான் அவ்வளோ ரீடர்லாம் இல்லை, நான் பார்க்குற புக்கெல்லாம் படிக்கிறது. ஒரு வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டு அந்த பேப்பர் அதையும் படிச்சுக்கணும்னு வாங்க. இல்லை ஒரு பஸ்ஸில் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்றேன், ஒரு பேப்பருக்கு இப்போ வாங்குற சாப்பிட்றதுல யாருமே இல்லை. இப்போ எல்லாம் பீஸா அந்த மாதிரி ஏதோ போய்ட்டோம் நம்ம. இப்போ வேர்க்கடலை வாங்கி சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுலாம் இப்போ யாருமே இந்த ஜென்ரேஷனே இல்லை. அதை கூட நீங்கள் ஏதாவது நியூஸ் இருக்கும் பின்னாடி படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள். சரி தென் அப்போ
இது முக்கியம். நான் சொன்னேன் ஹரிச்சந்திரனை வந்து எத்தனை வருஷம் ஹரிச்சந்திரன் வாழ்ந்ததா கதை சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு கெஸ் பண்ணலாமா? ஹரிச்சந்திரன் வந்து எத்தனை ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர்னு ஒரு கதை சொல்ல முடியுமா? ஒரு பீரியட் சொல்ல முடியுமா? இல்லை, ஐடியா இல்லை. சார் சுமார் 5000 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இருந்தாரா? தெரியாது. ஏதாவது அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா? தெரியாது. ஆனால் 5000 ஆண்டுகளாக இந்த கதை இலக்கியத்திலையும் சங்க இலக்கங்கள்லையும் பாடல்கள்லையும் மாறி மாறி வந்து நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்கு. ஏன் 5000 ஆண்டுகள் இந்த கதையை நம்மகிட்ட கடத்தி கொண்டு வரணும்? போன வருஷம் விட்டுடலாம். எத்தனை பேர் வந்து விஜய் நடித்த முதல் படம் பார்த்துருப்போம்? அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஒரு முறை பார்த்துட்டோம், அவசியம் இல்லை. ஒரு முறையும் மேலே ஆனால் ஹரிச்சந்திரன் கதையை திரும்ப 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 நான் எனக்கு சொல்கிறேன், நான் என் குழந்தைக்கு சொல்லுவேன், என் குழந்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறான். ஹரிச்சந்திரன் கதையை ஏன் கொண்டு போகிறோம்? உண்மையே பேசினா, என்ன கஷ்டம் வந்தாலும் உண்மையே பேசினா ஒரு நாள் முன்னேற்றம் வரும். கடவுள் ஒன்று ஹெல்ப் பண்ணுவார், காப்பாற்றுவார். இதை நம்ம நம்புகிறோம். சரிதானா? உண்மையா இல்லையா? அதுக்காக தான் ஹரிச்சந்திரன் கதையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறோம். இதுவும் நான் ஒரு காலேஜ் போய் கேட்டேன். ஒருத்தர் கூட ஹரிச்சந்திரன் கை தூக்கவே இல்லை. பரவாயில்ல, நீங்களும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் கை தூக்கிருக்கீங்க. ஒரு 1/3 அட்லீஸ்ட், ஒரு 1/4. ஹரிச்சந்திரனை ஒரு சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஹரிச்சந்திரனை யாருமே தெரியாதுன்னு ஒருத்தரும் கை தூக்கவே இல்லை. வெக்கப்பட்டு கை தூக்கலான்னு தெரியல. ஹரிச்சந்திரன் தெரியும் சொன்னால் வெக்கப்படுற விஷயமா அது இல்லை. தைரியமாக கை தூக்கலாம். சரி, காந்தியோட நீங்கள் பயோகிராஃபி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹரிச்சந்திரன் கதை படிச்சு தான் நான் நேற்று வரைக்கும் நான் சாதாரண மாணவன் தான். காந்தியோட அந்த ஹரிச்சந்திரன் கதையை படித்தேன், என் லைஃப் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு காந்தி சொல்வார். அன்னையிலேருந்து நான் உண்மை பேசுகிறேன்னு சொல்வார். ஆனால் அந்த கதை ஒரு முறை பார்க்காதவங்க, இல்லை திரைப்படமாக இருக்குது, கதையாக இருக்குது, இல்லை யூடியூப்பில் நிறையா இருக்கும், ஒரு முறை பார்த்துருங்க. இல்லை, சரிதானா? குட். தென் இப்போ அட்வொகேட் சொல்கிறேன். தென் அப்போ இன்டெகிரிட்டி இருந்தால் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்டெகிரிட்டியோடு இருந்தால் என்னங்க எனக்கு? யூ வில் கெட் போல்ட்னஸ். அவ்வளோதான். போல்டாக இருந்தால் இன்டெகிரிட்டியோடு நம்ம இருப்போம். பி போல்ட் டு பி ஹானஸ்ட், பி ஹானஸ்ட் டு பி போல்டுன்னு சொல்லுவாங்க. சரி, நான் இன்டெகிரிட்டியோடு இருக்கேன், போல்டாக இருக்கேன், எனக்கு சட்டம்லாம் தெரியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? லாலாம் நான் படிச்சதே இல்லை, லா காலேஜோட சரி. தென் அப்போ நாலேஜ் நமக்கு வேணும். நாலேஜ் எப்படி வரும்? சும்மா நாலேஜ் வருமா? ஜிப் போட்டு உள்ளே கொட்டுறதா? இல்லை. எப்படி நாலேஜ் வரும்? படித்தா தான் வரும், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வரும். நீங்கள் அப்போ ஹார்ட் ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க் என்ன கொடுக்கும்? உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும். நாலேஜ் என்ன பண்ணும்? போல்ட்னஸ் கொடுக்கும். நீங்கள் இன்டெகிரிட்டியோட போல்டாக இருக்க முடியும். போல்டாக இருந்தால் இன்டெகிரிட்டியோட இருக்கலாம், இன்டெகிரிட்டியோட இருந்தால் போல்டாக இருக்கலாம். யாருக்கும் விட மாட்டோம். நம்ம நான் நியாயப்படி செய்கிறேன், கரெக்டாக செய்கிறேன், என்கிட்ட ஒரு தவறும் இருக்காது நீங்கள் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பி போல்ட் டு பி ஹானஸ்ட் சொல்லணும், அதே போல் இன்னொரு வாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் அவசியமா வாழ்க்கைக்கு? பணமே வேணாமா? பணம் அவசியம் இல்லை. நம்ம ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு பணம் அவசியம். பணத்தை தேடி ஓட ஆரம்பித்தோன்னா லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஓடிட்டு தான் இருப்பீங்க, கடைசி காலம் வரைக்கும். இன்றைக்கி மாருதி 800 இல்லை, இன்றைக்கி ஆல்டோ, அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், அடுத்த காரு நம்ம போயிட்டு தான் இருப்போம். நீங்கள் பணத்தை தேடி ஒரு ஆயுள் முழுதும் ஓடிக்கொண்டிருப்போம்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது தவறுன்னு சொல்கிறாங்க அறிஞர்கள்லாம், ஞானிகள்லாம். என்ன சொல்கிறாங்க? பணம் உன்னை தேடி வரணும், அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணு. பணம் உன்னை தேடி வரும், இல்லை உன்னை வேட்டையாடும். சொல்லப்போனால் தேடி வர்றதுலாம் இல்லை, உன்னை வந்து வேட்டையாடத்துக்கு காத்துன்னு இருக்கும் பணம். நீங்கள் என்ன செய்வீங்க? போக்சோ அக்யூஷன் ஆஜராகிறது இல்லை. பணம் இருக்குது உங்ககிட்ட, நான் 1 lakh ஃபீஸ் கொஞ்சம் ஆஜராகுன்னு சொல்கிறான். இல்லை, நான் ஆஜராகிறது இல்லை. டைவர்ஸ் நான் போடுறதில்ல. சேர்த்து வைக்கணும்னா வா, பேசி பார்க்குறேன், உன் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன், ஹஸ்பண்ட்டை பேசுகிறேன், படத்தை எடு முதல்ல. அப்போ பணம் உங்களை வேட்டையாட காத்து கொண்டிருக்கும், உங்கள் வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கும், உங்கள் வீட்டை சுற்றிலும் நின்றுன்னு இருக்கும். யார் அதை ரிஜெக்ட் பண்ணுறது? நீங்கள் தான் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறோம்? தர்மப்படி வந்த பணம் இல்லை, அதை அந்த பணத்தை வாங்கி எனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாம் எங்கள் வீட்டில், நான் இப்படியே இருக்கிறேன் விடு நீங்கள் சொல்ல முடியுங்க. சரி, இப்போ பார்க்கலாம். ரீசெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மர்டர். இல்லை, எத்தனை வழக்கறிஞர்கள் கைது? அதில் நேற்று வரைக்கும் 8 பேர் நினைக்கிறேன் நான். 8 வழக்கறிஞர்கள் கைதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் நமக்கு தெரியாது. எப்படிங்க இது? அட்வொகேட் தானே அவர். அக்யூஸ்டாக இருக்கட்டும், எவனோ ஒருத்தன், ஒரு ரவுடியாக கூட இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்து பண்ணவனாக இருக்கட்டும், நீங்கள் நான் அட்வொகேட்டை தானே போகிறேன். எப்படி நான் எப்படி அக்யூஸ்ட் ஆவேன்? இல்லை, எனக்கு புரியல. ஏன் புரியல? நம்ம சொன்ன இந்த குவாலிட்டி இல்லையோ ஒரு வேலை. 8 வழக்கறிஞர்கள் கைது. நீங்கள் நம்ம ஹைகோர்ட்லேயே பாருங்கள், உங்கள் ஊரில் பாருங்கள், எல்லாம் வக்கீலும் கைது பண்ணுறாங்களா? கேஸில் ஆஜரானீங்கன்னா இல்லை. அப்போ எங்கேயோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. யாருக்கு ஆஜராகிறோம், என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, என்ன நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி நான் வந்து பொய் சொல்கிறதா வேண்டாமா? இந்த கேள்வி வந்து எழுப்புறதுனால இந்த பதில் சொல்கிறேன். நான் அதை பற்றியே ஒரு மணி நேரம் 2 வாரம் பேசுவேன். வழக்கறிஞர்கள் பொய் சொல்லாமல் மட்டுமே. எனக்கு இந்த டாப்பிக்கில் நேரம் இல்லை, எனக்கு இப்போ நிறைய டைம் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். சரி, என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளைண்ட் உங்ககிட்ட வரான் கொலை பண்ணிவிட்டு, நான் கொலையே பண்ணலைன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க?
என் கட்சிக்கார கொலையே செய்யலைங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்லை, இதில் எங்கேயாவது உங்களுக்கு பாவம் இருக்கா? புரிஞ்சுக்கோங்க, எங்கே பாவம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன சொன்னான் உங்ககிட்ட? தெரியாமல் குத்திட்டான், கோவத்தில்ங்க. சண்டை போட்டேன், வைஃப் காலை சண்டை போட்டுனே இருந்தா, திட்டிகிட்டே இருந்தா, கோவத்தில் கத்தி எடுத்து ஒரு குத்திட்டாங்க. கோவம் தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என் கட்சிக்காரர் சீன்லேயே இல்லை, வீட்டுக்கே வரல, அவர் வெளியூரில் வேலையில் தான் சொல்ல போகிறீங்களா? யூ கேனாட் செட் அப் எ ஃபால்ஸ் ஸ்டோரி. இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அவன் ஃபால்ஸ் ஸ்டோரி கூட சொல்கிறான். ஐயா நான் குத்தவே இல்லை, அவன் தான் குத்திருக்கான், நான் கையில் கத்தியது குத்தவே இல்லை, எனக்கு சம்மந்தம் சீன்லேயே நான் இல்லை, நான் அன்றைக்கி பூரா பாம்பேயில் வந்து பிஸ்னஸ் வேலையாக போயிருந்தேன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்களால்? அவன் சொல்கிறத பிலீவ் பண்ண வேண்டியதான். அவன் கேஸ் நீங்கள் நடத்த போகிறீங்க. சப்போஸ் ஒரு கிளைண்ட் பாருங்கள், நான் தான் குத்துனேங்க இந்த கோவத்தில், நீங்கள் என்ன செய்யலாம்? எக்ஸப்ஷனில் வருவானா பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான் செய்ய முடியுங்க. ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனில் வருவாரா பாருங்கள் அவர், இல்லை ப்ரைவேட் டிஃபென்ஸில் வருமா பாருங்கள், இல்லைனா இதில் வருமா பாருங்கள், இல்லை ஒரு என்ன சொல்கிறது கோவத்தில் குத்திட்டானா பாருங்கள். அதுக்கு என்ன அதுதான் நடத்துவேண்ணா உங்ககிட்ட. அவர் வந்து நான் தான் குத்துனேன்னு சொன்ன பிறகு என் கிளைண்ட்டு சீன்லேயே இல்லை, நீங்கள் கேஸ் நடத்தினா எப்படி இருக்கும்? இப்போ யார் மேலே பாவம் போவோம்? கிளைண்ட்டு மேலே. அவன் உண்மையாக சொல்லிட்டான் உங்ககிட்ட வந்து இதுதான் நடந்ததுன்னு. நீங்கள் யூ ஆர் டெவலப்பிங் ஏ ஃபால்ஸ் ஸ்டோரி, அதை கோர்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாவம் எங்கே போகும்? விடுதலை ஆச்சுன்னா கூட உங்களை தான் சார் உங்கள் தலைமுறையை சார். நம்ம சொல்லுவோம் இல்லை, தர்மம் என்ன பண்ணும்? தலை காக்கும். பாவம் தலைமுறையை அழிச்சிடும். தலைமுறை அழிக்கணுமா தலைமுறையை காக்கணுமா உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரி, லாஸ்ட் ஒரே சொல்லிட்டு சப்ஜெக்டில் போயிடுறேன். குமுதன் இட்ட குளவரை கூத்தரில் திமிதமிட்டு திரியும் திரைக்கடல் துமிதம் ஊர்புக வானவர் துள்ளினர் அமுதம் இன்னும் எழும் எனும் ஆசையால் அப்படின்னு ஒரு கம்பராமாயண பாட்டு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேட்கல யாருமே? அவசியம் இல்லை, சப்ஜெக்டில் இல்லை உங்களுக்கு, அதனால் பார்க்குறது வாய்ப்பு இல்லை. ஒரு சோழரோட அரசவையில் ஒட்டக்கூத்தர் இருக்கார், கம்பர் இருக்கார். இந்த ராஜா சொல்கிறாரு, ராமாயணத்தை வந்து நீங்கள் தமிழில் ஒன்று எழுதலாமே ரெண்டு பேரும் அப்படின்னு ஒரு உத்தரவு அரசர்கிட்ட இருந்து வந்து தமிழ் சங்கம் நடந்துன்னு இருக்காங்க. ரெண்டு பேரும் சரின்னு ஒப்புக்கொள்கிறார்கள். சில காலம் போகிறது, மாதங்களோ வாரங்களோ போகிறது. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆச்சு ஒன்றும் பதிலே சொல்ல, ரெண்டு பேருமே புக்கு எழுதி முடிச்சதா சொல்லவே இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரையுமே அடுத்த அவையை கூப்பிட்றாரு. ரெண்டு பேரும் வர வைக்கிறாங்க. வரும்போது அதை பற்றி கேள்வி வரும்னு தெரியும் ரெண்டு பேருக்குமே. ஒட்டக்கூத்துற டேபிளில் நிறைய ஓலைச்சுவடியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. கம்பர் டேபிளில் ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக நிற்க. நீங்கள் கோர்ட்டில் பார்க்கலாம், நீங்கள் நிறைய கோர்ட் போனாலும் போகிறதில்ல. ஒரு அட்வொகேட் ஒரு பேக் ஃபுல்லாக சைட்டேஷனாக கொண்டு வந்து புத்தகங்களை அடுக்கி வச்சிருப்பார். ஒரு அட்வொகேட் வந்து ஞாபகம் மெமரியில் 4 பாயிண்ட் மட்டும் லீகல் பாயிண்ட் ஞாபகம் வச்சிருப்பார். அந்த சைட்டேஷன்லாம் எனக்கு ஃபேவரான சைட்டேஷன் சொல்லுவார் ஒரே லைனில். இல்லை அது போல் நம்ம இவர் பெரிய ஓலைச்சுவடி கட்டுகளாக இருக்குது. அவர்கிட்ட அங்கே ஒன்றுமே இல்லை. கம்பர்கிட்ட அரசர் கேட்குற ஒட்டக்கூத்துக்கிட்ட என்ன ஆச்சு முடிச்சிட்டிங்களா? இல்லை இன்னும் முடியல, இப்போ தான் வந்து ராமர் பாலம் கட்டுவதற்கான பணி துவங்குகிற அந்த பாகம் வரைக்கும் எழுதியிருக்கேன். நாளையிலேருந்து அடுத்த கதையில் ராமர் பாலம் கட்ட துவங்க போகிறாங்க, அது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். நாகசப்படலம்னு சொல்லுவாங்க அதுக்கு பிரிட்ஜு கட்டுற அந்த போர்ஷன். கம்பரை பார்த்து கேட்குறாரு, என்ன நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து பிரிட்ஜு கட்டின்னு இருக்கேன். இப்போ கம்பர் சொல்கிறார், பாலம் கட்டும் பணி நடந்து கொண்டு இருக்குது இல்லை, அந்த 100வது அதிகாரமும் என்னமோ அதிகாரம் அதில் முதல் 4 வரி தான் நான் படித்தது. இப்போ அதை செய்து கொண்டிருக்கிறேன்னு அவர் சொல்கிறார் அவர்கிட்ட. அப்போ இந்த பாட்டை திருப்பி ஒரு முறை என்ன பாட்டுன்னு அவர் கேட்குறாங்க. என்ன அப்போ எந்த போர்ஷன் லாஸ்ட்டுன்னு அதை பாடுங்க. கையில் பேப்பரே இல்லை, இதை அப்படியே பாடுறாரு. குமுதனிட்ட குளவரை கூத்தரின் திமிதமிட்டு ஆடும் திரியும் திரைக்கடல் துமிதம் ஊர்புக வானவர் துள்ளினர் அமுதம் இன்னும் எழும் எனும் ஆசையால் அப்படின்னு கம்பர் அப்படியே சொல்கிறாரு. அப்படின்னு ஒன்றா தமிழவையில் தமிழ் சங்கம் தமிழவை எல்லாம் கற்றறிந்தவர்களாக இருக்காங்க. சட்டுன்னு நிறுத்துறாங்க. என்ன அதுக்கு மீனிங் சொல்லுங்கள் அதுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அந்த பாட்டு சொல்லணும். இப்போ நமக்கு சாதாரண பாஷை பேசினா நம்மளுக்கு புரியும் இல்லை, அது மாதிரி தமிழ் அறிஞர்களுக்கு இங்கே செய்யுள் படித்தாலே புரியும் இல்லை அவங்களுக்கு. என்ன பாஷை சொல்லணும்னா, இல்லை இந்த வானரங்கள் படை வீரர்கள் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய மரம் கல்லெல்லாம் கொண்டு போய் கடலில் கொண்டு போய் போடுறாங்க பிரிட்ஜு கட்டுறதுக்காக. அப்போ இது போடும்போது கடல் என்ன பண்ணுது? கலங்கும் இல்லை, ஒரு கல் போட்டால் குளத்தில் கலங்குகிறது அந்த கடல். அந்த நீர்த்துளி வந்து தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் மேலே போய் அந்த நீர்த்துளி மேலே படுது. அவங்கெல்லாம் வந்து இன்னொரு முறை வந்து கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்க போகிறாள் போருக்கு அப்படின்னு தெரியுது போல இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தில் எல்லாம் குதிக்கிறாங்களாம். இன்னொரு முறை அமுதம் எடுக்க, அப்போ தானே ஏற்கனவே ஒரு முறை அமுதம் எடுக்கும்போது அது மாதிரி கடைஞ்சி துணிகள் மேலே பட்டிருக்கு அப்படின்னு. கரெக்டாக நீங்கள் சொன்ன அந்த இதெல்லாம் சரிதான். ஆனால் என்ன நம்ம சொல்லுவோம், நீர் துளி தானே மேலே படும் மேலே தேவலோகத்தில். துமின்னு வார்த்தை கம்பர் சொல்கிறார், பாடுறார். துமி நான் நெட்னு படிச்சேனா, துமிதம் ஊர்புக வானவர் துளினர். துமி மேலே பட்டதுனால வானவர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா துமின்னு ஒரு வார்த்தை தமிழ்லே இல்லையே,
கேள்விப்பட்டதே இல்லைன்னு ஒட்டக்கூத்தரும் சொல்கிறார், அரசரும் சொல்கிறார், அங்கே இருக்கிற அத்தனை தமிழர்களும் சொல்கிறாங்க. துமின்னு ஒரு வார்த்தையே தமிழில் கிடையாது அப்படின்னு சொல்லி. இல்லை என் வாயில் வழியாக சரஸ்வதி சொன்னாங்கன்னா இருக்குது வார்த்தை. கம்பர் சொன்ன பதில் தான். அவரும் வந்து ஆமாம் ஒரு வார்த்தை இருக்குன்னு அதுக்கு மீனிங் சொல்லலை. என் வாய் வழியாக துமின்னு ஒரு வார்த்தை துளிக்கு பதிலாக வந்ததுன்னா அது ஒரு வார்த்தை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு. என் வாய்னா நான் சொல்லலை, சரஸ்வதி என் வாய் வழியாக வந்து சொல்கிறா அப்படின்னு அவர் சொல்கிறார். அவன்கிட்ட நிரூபிக்க முடியுமா? நிச்சயமாக எங்கேயாவது ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில், எங்கேயாவது ஒரு வீடுகளில் கண்டிப்பாக அந்த வார்த்தை பயன்பாட்டில் இருக்கும். நிரூபிக்க முடியுமா? நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்கிறார். தினமும் காலையில் வாக்கிங் போகிறது வழக்கம் அரசரும் ஒட்டக்கூத்தரும் கம்பரும். மறுநாள் அதே போல் 3 பேரும் ஏர்லி மார்னிங் எல்லாம் இருட்டு வெளிச்சம் வரல, அந்த நேரத்தில் அந்த வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மரம் இருக்கிறது, மரத்துக்கு அருகில் ஒரு பெரிய மரம், மரத்துக்கு அருகில் ஒரு சின்ன குடிசை வீட்டில் விளக்கு வெளிச்சம், இப்போ கரண்ட்லாம் கிடையாது, விளக்கு வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் ஒரு பாட்டி மோர் கடைந்து கொண்டிருக்கிறாள். அருகில் சின்ன குழந்தை விளையாடின்னு இருக்கான். பக்கத்தில் ஓடி வரான். நம்ம மோர் கடை நீங்கள் பார்த்துருக்கலாம், திரைப்படம் தான் பார்க்க முடியும், இப்போ நேரில் பார்க்க முடியாது இல்லை, இப்போல்லாம் மிக்ஸி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க மோர் கடைகிறாங்க. அந்த மோர் துளி அந்த குழந்தை மேலே வந்து படுது. அந்த பாட்டி சொல்கிறா, மோர் துமி மேலே படம், தள்ளி நில்லு, வரமா போ அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறான். 3 பேர் காதுலேயும் இந்த வார்த்தை விடுது. அப்போ ஒட்டக்கூத்தர் ஆமாம் ஒரு வேளை கலோக்கியெல்லாம் கிராமத்தில் துளிக்கு துமின் என்ற வார்த்தை இருக்கும் போல இருக்குது, அதனால அவங்க முடிவு செய்து கொள்கிறார்கள். சரின்னு போயிட்டாங்க. கம்பர் வேறு வழியாக வீட்டுக்கு போய்டுறார். அதே வழியாக அரசரும் ஒட்டக்கூத்தரும் திருப்பியும் அரண்மனைக்கு போகிறதுக்காக திரும்ப வருகிறார்கள். திரும்ப வரும்போது பார்த்தா அந்த மரம் அங்கே இல்லை, அங்கிருந்த குடிசை அங்கே இல்லை, இந்த பாட்டி அங்கே இருந்ததுக்கான அடையாளமே இல்லை, குழந்தையை விளையாடி கொண்டதுக்கான ஒரு துரும்பு கூட அங்கே கிடையாது, மோர் கடைஞ்சது கொண்டதுக்கான அடையாளம் இல்லை. அப்போ தான் அவங்க ஷாக்காக நிற்கிறாங்க. இங்கே தானே நம்ம பார்த்தோம், இங்கே தானே அந்த வார்த்தை காதில் விழுந்தது அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்போ தான் அரசரும் ஒட்டக்கூத்தரும் புரிந்து கொள்கிறார்கள், இது கம்பர் வாயிலிருந்து தவறாக துளிக்கு பதிலாக துமி என்ற வார்த்தை வந்ததுனால யார் வந்து நாடகம் நடத்திட்டு போயிருக்கா? சரஸ்வதி வந்து நாடகம் நடத்திட்டு போயிருக்கா அப்படின்னு அவங்க ஒப்புக்கொண்டு துமி என்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு ஒத்துக்கிட்டு போனாங்க. இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணலாம், துளிக்கு பதிலாக கம்பரை மாதிரி துமின்னு எழுதலாம். நீங்கள் ஏன் இந்த கதை உங்ககிட்ட சொல்கிறேன்? வென் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டிவ் டு தி ப்ரொஃபஷன், இல்லை நாலேஜபிள், இன்டெகிரிட்டி உங்ககிட்ட இருக்குது, போல்ட்னஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால் யூ மே கமிட் இந்த மாதிரி மிஸ்டேக். கொலை பண்ணுன்னு தெரியாதவனுக்கு நம்ம ஆஜராக வேண்டியிருக்கோம், இல்லை நல்லவனுக்கு வந்து எதிர்க்க கேஸ் எடுத்த வேண்டியிருக்கோம். நீங்கள் செய்கின்ற தவறுகளை யார் மன்னிச்சிருவா? யார் நியாயப்படுத்துவா? சரஸ்வதி தான். இல்லை இன்னும் கடைசியில் கதையெல்லாம் கேட்டு பதில் சொல்ல மாட்டேங்க யாருமே. சரஸ்வதி வில் ஹெல்ப், இல்லை காட் வில் ஹெல்ப். நீங்கள் வந்து டெடிகேட்டிவாக இருந்தால் தான். இல்லைனா என்ன ஆகும்? A1 அவர்னா A2 இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் சொல்லக்கூடாது. அதனால் யூ கீப் இட் மைண்ட், இந்த வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கான சில பிரிவுகள் இருக்குது எவிடன்ஸ் ஆக்டில். அது முதல்ல நான் சொல்லிட்டு தான் எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ளே போகிறேன். 132 இப்போ BSA பாரதிய சாட்சிய அதிநியம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க. அவர் சான்ஸ்கிரிட் நம்மளுக்கு வருது நல்ல, இல்லை வராதுன்னு வெளியில் சில பேர் பேசுகிறாங்க. சான்ஸ்கிரிட் நம்ம நல்லா வருது தானே, நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த வார்த்தையை, பரவாயில்ல. தென் 132 புது ஆக்ட் படி 126 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ்னு வார்த்தை. இந்த ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன்ஸ் யூ ஷுட் நாட் டிஸ்க்ளோஸ். நீங்கள் யார் கேட்டாலும் எங்கேயும் நீதிமன்றத்தில் கூட சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு அதில் இருக்குது. நான் ஃபுல் செக்ஷனை படித்து விளக்கம் சொல்ல போகிறதில்ல, அது யார் சொல்லுவா? உங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரொஃபஸர் சொல்லுவார், இல்லை லெக்சரர் சொல்லுவார். அதனால் நான் டச் பண்ணுறேன். நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்றைக்கி டு அண்டர்ஸ்டாண்ட் எவிடன்ஸ் ஆக்ட், அவ்வளோதான். நான் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க முடியாது 1 மணி நேரத்தில். அண்டர்ஸ்டாண்ட் எவிடன்ஸ் ஆக்ட்டுக்கு எங்கெங்கே என்னன்னு சொல்ல போகிறோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம விஷயமே. 2 ப்ரொவைசர் வச்சுருக்காங்க. யார் எப்போ நீங்கள் அதை சொல்லலாம், எப்போ அது வந்து ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷனாக ஆகாது, 2 எக்ஸப்ஷன். கிளைண்ட் சொல்கிறார் வந்து, கசாப்பு சொன்னார், ஆமாம் நான் தான் பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுங்க. யூ கேன் அப்பியர், இல்லை? ஏன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவர் தாங்க தெரியாமல் பட்டான், யாரோ தூண்டி விட்டாங்க, எவனோ பணம் தரேன்னு சொல்லிட்டான், அவன் ரொம்ப குழந்தை ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு 5,000 5 லட்சம் வேணும், அதனால் ஆஜராயிட்டார், இதுதான் ரீசன் நடந்தது, சர்க்கம்ஸ்டன்ஸ் இதுதான், நீங்கள் எதை வேணால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏற்கனவே குற்றம் பண்ணதை அவரே சொல்கிறார், நான் தாங்க செஞ்சுட்டேன், இந்த டாக்குமெண்ட் ஃபோர்ஜ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க இப்படி சொல்கிறான். 2வது ப்ரொவைசர் சொல்லுது, நான் சார் நல்ல பெஸ்ட் அட்வொகேட் நான் பார்த்தேன், இப்போ தான் நீங்கள் என்ரோல்மெண்ட் முடிச்சு வந்திருக்கீங்க கேள்விப்பட்டேன், அதனால் உங்களுக்கும் ஃபீஸ் டிமாண்ட் இருக்கும், உடனே பணம் கொடுத்தா சந்தோஷமாகப்படுவீங்க நீங்களும், நான் இந்த பணம் கொடுக்குறேன், ஒரு டாக்குமெண்ட் நாளைக்கு நான் ஃபோர்ஜ் பண்ண போகிறேன், நம்ம வந்து இந்த அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொத்தை நம்ம அடிக்க போகிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உங்கள் ஃபீஸ் நான் கொடுத்துறேன்னு சொல்கிறான். யூ ஷுட் நாட் அப்பியர், இல்லை அப்பியர்னு சொல்லலை ஆக்ட் செக்ஷனில்,
தட் கம்யூனிகேஷன் நீங்கள் கொடுக்கலாம், வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். 2 எக்ஸப்ஷன் தான் இந்த 126 பழசு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. இது அப்படியே 133 BSA 127 எவிடன்ஸ் ஆக்டில் வக்கீல், குமஸ்தா, உங்கள் ஸ்டாஃபு, உங்கள் ஸ்டெனோகிராஃபரு, உங்கள் டைப்பிஸ்ட்டு, உங்கள் ஆஃபீஸில் இருப்பார்ல, அவர் காதில் விழும்பல நீங்கள் பேசும்போது அவருக்கும் பொருந்தும். ஹீ ஷுட் நாட் டிஸ்க்ளோஸ். இது அடுத்த ப்ரொவிஷன். நீங்கள் அட்வொகேட் தெரிஞ்சுக்க வேண்டியதுனால சொல்கிறேன். தென் 134 ப்ரிவிலேஜ் நாட் வேவ்டு பை வாலண்டியரிங் எவிடன்ஸ். இந்த மாதிரி ஒரு கேஸில் சொல்ல வேண்டிய விஷயம் வருது, இதை இந்த கம்யூனிகேஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். 134 135 கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிகேஷன்ஸ் வித் லீகல் அட்வைசஸ். இந்த கிளைண்ட்டே போகிறான் வேற ஒரு கேஸில், உங்கள் கிளைண்ட்டே அவன் போய் அந்த கேஸ் நடக்கும்போது வந்து நானே வக்கீல் இப்படி பேசியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை அவரே சொல்கிறான். உங்களை அட்வொகேட்டை சாட்சியாக கூப்பிட்றான், போகக்கூடாது. அட்வொகேட்டு விட்னஸா போகலாம், இல்லை ஜட்ஜே போகிறோம், நாங்களே போகிறோம், எல்லாமே ஜட்ஜஸே போகிறோம். விட்னஸா இல்லை, டைன் டிக்ளரேஷன், கன்ஃபெஷன், 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபிகேஷன் பரேடு, இதுக்கெல்லாம் ஜட்ஜஸே விட்னஸாக போவோம் இல்லையா? அப்போ நீங்களும் போகலாம். அப்போ நீங்கள் அங்கே போய் சாட்சி சொல்ல வேண்டி வந்தாலும் கூட யூ கேன் அவாய்ட் சொல்லாமல் நீங்கள் அவனை உங்கள் கிளைண்ட்டே கூப்பிட்டா நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு அந்த என்ன சொல்ல ப்ரிவிலேஜ் உங்களுக்கு உண்டு. ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி அவன் வந்து அடைக்கிறது தான் சப்ஜெக்ட் வச்சுக்கோ. நீங்கள் அவன் அடைச்ச இந்த கம்யூனிகேஷன் தான் கேஸு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம், கம்பல்ஷன் கிடையாது, நீங்கள் சொல்லலான்ற சொல்கிறது 135 பழைய ப்ரொவிஷன் 129 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்போ யாருக்கு வேணால் அப்பீர் ஆகாமா, எங்கே வேணால் போகலாமான்னு கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் மைனர் குஞ்சு தெரியும் உங்களுக்கு? விவேக் காமெடியில் மைனர் குஞ்சு இல்லை கேள்விப்பட்டீங்களா? அட்வான்ஸ் கட்டிட்டு வா, அடுத்த ரேப்புக்கு நான் போகிறேன்னுவான் இல்லை, அபராதம் போடுவார் அந்த பஞ்சாயத்து தலைவர். அபராதம் கட்டு, அடுத்த அட்வான்ஸ் கட்டு வாடா, அடுத்த போகலாம் அப்படின்னு சொல்லி விவேக் சொல்லுவான். இல்லை இந்த மாதிரி ஆகிடும். சார் ரெடியாக இருங்க சார், பெயில் எடுக்கணும், ஒரு மர்டருக்காக போயிட்டுருக்கேன், பிளான் பண்ணிட்டு சொன்னால் எப்படி இருக்கும் உங்ககிட்ட இல்லை? சரிதானா? தென் அதனால் அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சு போனீங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அட்வொகேட் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நான் சொன்னேன், அட்வொகேட் மேலே அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க இல்லை, நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? கர்நாடகா அண்ட் ராஜஸ்தானில் அட்வொகேட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை எனாக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டேட்டில் பேச்சு நடந்துட்டுன்னு நினைக்கிறேன். பார் அசோசியேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அது டீட்டெயில்ஸ்லாம், அவங்களுக்கு கேட்டுக்கோங்க. அப்படி ஒரு டாக் இருக்குது, அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். காலையிலேருந்து ஜட்ஜு சிவில் கேஸ் பார்த்தாங்க, மதியானம் ஜட்ஜு கிரிமினல் கேஸ் பற்றி பேச போகிறாங்க. ஜட்ஜுக்கிட்ட கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்கீங்க எல்லாருமே. ஜட்ஜுக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், பார்த்தீங்களா? நீங்கள் உண்மை கண்டுபிடிக்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்க? உண்மை கண்டறிகிற ஒரு டூல் இருக்கும், எத்தனை பேர் பார்த்தீங்க? யாரும் பார்க்கவே இல்லையா? விசிட் போன மேடம் பிரின்சிபல் தான் நோட் பண்ணணும், யாரும் சரியாக விசிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணல போல இருக்கு. அப்படின்னா இல்லை, இஸ் தேர் எனி டூல்? அப்படின்னா டூல் இருக்கா ஜட்ஜுக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லையா? பதிலே சொல்ல மாட்டேறீங்க. எனக்கு பதில் சொன்னால் தான் நான் எனக்கு அடுத்த டாபிக் போக முடியும், எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு டூலே இல்லை இல்லையா? அப்படி தானா? ஒரு டூலே அப்படி இல்லை. இல்லைனா இப்படி பண்ணுவோமா? நம்ம கண்ணை மூடி தியானத்தில் இருந்துட்டு இவன் தான் போய் சொன்னான்னு சொல்கிறதா? இல்லை, கண்ணை மூடி தியானத்திலே டயஸ்லேயே உட்காந்துட்டு, இல்லை சேம்பரில் போய் உட்காந்துட்டு இவன் போய் சொன்னா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யார் நம்புவா? நம்ப மாட்டாங்க யாருமே. வெத்தலையில் மயில தடவி பார்த்தா தெரியுமா ஏதாவது? இல்லை, விட்டலாச்சாரியா படம் உங்களுக்கு தெரியும், குழந்தையா இருக்கும், பிறந்திருக்க மாட்டீங்க. விட்டலாச்சாரியா படத்தில் கன்னடியில் பேசுனா கன்னடி வந்து காட்டும், எங்கே இருக்காங்க இளவரசி, கடத்தின்னு போன இளவரசின்னு காட்டும். இல்லை, மாய கண்ணாடிலாம் உங்களுக்கு இப்போ வந்துருச்சா மாய கண்ணாடி? இல்லையா? இப்போல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறீங்க, வீடியோ கால் பேசுகிறீங்க, அப்புறம் வந்துட்டு இல்லை. அப்படின்னா அன்றைக்கி கற்பனையாக சொன்னது வந்து இப்போ ட்ரூ ஆகிடுது இல்லை? இப்போ உங்களுக்கு நீங்கள் பேசிக்கொள்ள முடியும். அப்படி ஏதாவது இருக்கா கண்டுபிடிக்கிறதுக்கு? இப்போ எந்த எவிடன்ஸுமே எந்த டூலுமே இல்லாமல் எப்படி தீர்ப்பு சொல்கிறது? அதுதான் நான் வந்ததே. இப்போ முதல்ல இந்த வரது ஒத்துக்கிட்டதே உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலாம். எங்கள் அடுத்த ஜென்ரேஷன் நிறைய ஆப்லாம் வந்திருக்கு, ஏதாவது டூல் இருக்கா உண்மையை கண்டுபிடிக்கிறது தான். இஸ் தேர் எனி டூல் ஆர் எனி ஆப் உண்மையை கண்டுபிடிக்கிற மிஷின்? இவன் பொய் சொல்கிறான், இந்த கேஸ் பொய் கேஸு நல்லா தெரியுது, இவன் தான் கொலை பண்ணவன், தூக்கில் போடவனே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டு இல்லை, அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ ஜட்ஜ் என்ன செய்வார்? நீங்கள் முதல்ல சொன்னீங்க, ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம், இப்போ கொஞ்சம் பேர் நிறைய பேர் மனசு மாறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன்னா நிறைய பேர் மனசை மாறி இருப்பீங்கன்னு. முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? எல்லாரும் பொய் சொல்லலாம். லிட்டிகேட்டில் ஆரம்பித்து எல்லாரும் பொய் சொல்லலாம், வக்கீலும் பொய் சொல்லலாம். ஜட்ஜு நான் கேட்கல வரலாம், என்னையும் சொல்லியிருப்பீங்க போகிறது. ஜட்ஜு பொய் சொல்லாமான்னா ஆமாம் நீங்களும் சொல்லலாம்னு சொல்லியிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. அப்போ யாருமே எல்லாரும் பொய் சொல்லலான்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு ட்ரையல் நடக்குதுன்னா ஜட்ஜு எப்படி ஜஸ்டிஸ் கொடுக்கறது, எப்படி தீர்ப்பு சொல்கிறது? எவிடன்ஸ் இல்லை பாருங்கள். திஸ் இஸ் தி ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் டு தி ஜட்ஜ் வித் தி ஜட்ஜ். இந்த எவிடன்ஸ் ஆக்ட் இல்லைன்னா நீங்கள்
ஒரு ஒரு தீர்ப்பு சொல்கிறது மிக மிக கடினம் இல்லை. அப்போ அந்த காலத்தில் 18 பட்டிக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார். அவருக்கு சொன்னார், எவிடன்ஸ் ஆக்ட் வச்சுருந்தார் இல்லை. இந்த தர்மம் இருந்தது. அப்போ 18 பட்டி பஞ்சாயத்து தலைவர் யார் அவர்? அந்த ஊர்லேயே 18 பட்டியிலையுமே நியாயமான தர்மஸ்தன் தான் பஞ்சாயத்து தலைவர். இப்போ நீங்கள் அப்படியா? இப்பயும் அப்படி தானா? இப்பயும் அப்படி தானா ஊராட்சி மன்ற தலைவரெல்லாம் இல்லையா? நீங்கள் மாறுங்க. நீங்கள் யூ கேஷ் தட் போஸ்ட், யூ சீஸ் தட் போஸ்ட். நீங்கள் போங்க பிடிங்க அந்த போஸ்ட்லாம் இல்லை. தெரிஞ்சுட்டு எப்படி சும்மா இருக்கிறது? அப்போ அப்படி இருந்தது. அதன்படி நியாயம் வழங்கினாங்க இல்லை அந்த அரசர்கள் அந்த காலத்தில். அப்போலாம் அரசர்கிட்ட எவிடன்ஸ் ஆக்ட் புக்காக இருந்தது இல்லவே இல்லை. அப்போ ஜட்ஜுக்கு இது என்ன ஒரு டூல்னு கேட்டிங்கன்னா இந்த எவிடன்ஸ் ஆக்ட் மட்டும்தான். இதை வச்சுட்டு தான் நம்ம தீர்ப்புகள் சொல்லிட்டு இருக்கோம். தென் அடுத்த விஷயம் கேட்டேன், இது இல்லைன்னா என்ன ஆகும் நீங்கள் பாருங்கள். ஜட்ஜிகிட்ட நான் 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். ஜட்ஜி என்கிட்ட ஒரு ப்ராமிசர் நோட் எழுதி வாங்கிட்டார். ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிட்டர்னில் அவர் எழுதி வாங்கி வச்சுருக்கார். நாங்கள் 2 பேருமே ஏற்கனவே அறிமுகமானவங்க, 2-3 ஸ்டேஷனில் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. ஒரு நாள் சில மாதங்கள் கழித்து வட்டியோடு கொண்டு போய் அவர் வீட்டில் பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன். ப்ராமிஸ் நோட் கேட்டேன். ஒய்ஃப் எங்கேயோ வெளில போயிருக்காங்க, பீரோ பூட்டியிருக்காங்க, நான் எடுத்து தரேன் ஜட்ஜி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டார். நான் திரும்பி வந்துட்டேன். லேட்டர் நானும் கேட்கல, பணம் செட்டில் ஆச்சு, நானும் ஃப்ரீயாக இருக்கேன், வட்டி கொடுக்க போகிறதில்ல. ஒரு 1 இயர் கழித்து ஜட்ஜி காலைல பேசினா லிமிடேஷன் ஆக்ட்லாம். அதுக்குள்ளே ஜட்ஜ் ஃபைல்ட் ஏ சூட் அகேன்ஸ்ட் மீ ஃபார் ரெக்கவரி ஆஃப் அந்த 1 lakh வித் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து. இப்போ நீங்கள் தான் ஜட்ஜு, என்ன டிசைட் பண்ணுவீங்க? தர்மம் இல்லை. தர்மம் இருந்தால் கேஸே போட மாட்டார். கேஸ் போட்டுட்டார். ப்ரூஃப் வச்சுருக்காரா கையில்? ப்ரூஃப் வச்சுருக்கார். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கா பணம் திருப்பி கொடுத்ததுக்கு? இல்லை. இந்த தீர்ப்பை இந்த கேஸ் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் யாருக்கு ஃபேவர் பண்ணுவீங்க? என்ன சார்? திஸ் இஸ் எவிடன்ஸ், ப்ராமிசரி நோட், நோ ஐ விட்னஸ். நானே சொல்கிறேன், யாருமே இல்லை. நான் பணம் கொடுக்கும்போது ஜட்ஜு மட்டும் தான் இருந்தார். ஜட்ஜ் ஒய்ஃபும் இல்லை, குழந்தையும் இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேனுங்க. என்ன நீங்கள் செய்வீங்க? உங்ககிட்ட இந்த கேஸ் கொடுத்தா, இந்த கிவன் கேஸ், யூ வில் டிக்ரீ தி சூட். சரிதானா? சரியா இல்லையா? கேன் யூ டிஸ்மிஸ்? பண்ண முடியாது. தெர் இஸ் ஏ ரிட்டன் டாக்குமெண்ட் இன் ஹிஸ் ஹேண்ட், லீகலி வேலிட் டாக்குமெண்ட். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நான் என்ன சொல்லலாம் கடைசியில் சாட் சொல்லும்போது? எனக்கும் அவருக்கு தெரியும் என்ன நடந்தது உண்மை. மேலே ஒருத்தருக்கார், அவருக்கு தெரியும் இல்லை. அவருடைய எப்படி விட்னஸாக கூப்பிடுங்க? சம்மன் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது இல்லை. தென் பாருங்கள், இந்த எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இல்லைன்னா, இந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து கொடுக்கலன்னா, இதை உண்மையை யாரும் பேசலைன்னா இப்படி தான் தீர்ப்புகள் வரும். எத்தோ தர்மா தத்தோ ஜெயெல்லாம் ஒரு யூஸுமே கிடையாது. எல்லாரும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா, கிளவராக ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஜட்ஜ் வில் டிசைட் யார்கிட்ட பெஸ்ட்டு ப்ரூஃப் இருக்குது, பெஸ்ட் எவிடன்ஸ் இருக்கோ அதை பிலீவ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸ்டில் இன்றைக்கும் அதான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டுருக்கு. இது மாதிரி உண்மை பணம் கொடுத்தவங்க இருக்காங்க, ப்ரூஃப் இல்லை. பணம் கடன் கொடுத்தவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, பணம் திருப்பி கொடுத்தவங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை. நான் கூட டிகிரி பண்ணி தான் செய்வேன், ஜட்ஜும் அதான் பண்ணுவார். அன்லெஸ் வேறு ஐ விட்னஸ் இருக்குது, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, ரெக்கார்ட், இதெல்லாம் எவிடன்ஸ் எடுத்தது எதுவுமே இல்லைன்னா கோர்ட் வில் பிலீவ் ஹிஸ் ஸ்டோரி தான். அப்போ நம்ம என்ன செய்வோம்? 2 அட்வொகேட், 2 பார்ட்டி என்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுற ஸ்டோரியில் ஐ வில் செலக்ட் எதை பெஸ்ட் பிலீவபிள் ஸ்டோரி. அவ்வளோதான். நானே சொல்லிட்டேன் ஸ்டோரின்னு, இட் இஸ் நாட் ட்ரூ. பெஸ்ட் பிலீவபிள் ஸ்டோரி நான் பிலீவ் பண்ணிவிடுவேன், அவங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுப்பேன். இதுக்கு நீங்கள் துணை போயிடக்கூடாது, முதல்ல விஷயம் அதுதான் நான் சொல்ல வர்றது. தென் இப்போ ஆக்டில் போடுவோம். 3 சாப்டர் பழைய எவிடன்ஸ் ஆக்டில், 3 பார்ட்டு 11 சாப்டர். இப்போ பிஎஸ்சியில் 4 பார்ட்டு 12 சாப்டர். ஒன்றுமே இல்லை, இன்ட்ரடக்ஷனை தனியாக பிரித்து ஒரு சாப்டர் நம்பர் கொடுத்தாங்க. வேறு ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. 2 ஆக்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. பழைய ஆக்டில் 167 ப்ரொவிஷன்ஸ், புது ஆக்டில் 170 ப்ரொவிஷன்ஸ். 170 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது புது ஆக்டில். பார்ட் 1ல் ப்ரிலிமினரி கிளாஸஸ் ஆஃப் தி ஆக்ட் இருக்குது. தென் அந்த சாப்டர்லேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும் ஒரு சாப்டரில். இதெல்லாம் நீங்கள் புக்கை எட்டி நோட் பண்ண தெரியும், நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை. தென் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ரெலவன்சி ஆஃப் ஆக்ட் 3 to 50, பழசு வந்து 5 to 55 இருக்கும். இப்போ அப்புறம் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 51 to 103. பார்ட் 4ல் 104லேருந்து 170 பிஎஸ்ஏ. இதுதான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. 4 சாப்டராக பிரித்து 12 சாப்டராக பிரித்து 4 பார்ட்டாக இது வச்சுட்டுருக்காங்க. நீங்கள் இந்த ஆக்ட் வந்து யார் எழுதுறது, யாரை சொல்ல முடியுமா? யார் இந்த ஆக்ட் டிராஃப்ட் பண்ணது? ஜேம்ஸ் ஃபிட்ஸ்மேன் ஸ்டீஃபன். சரிதானா? இல்லை அவர் 1872 ஆக்ட் எழுதுறார். 1947 நம்ம சுதந்திரம் வாங்குகிறோம். August 15 வரப்போகிறது இன்னும் ஒரு வாரத்தில். இல்லை அன்றைக்கி என்ன நடக்க போகுது? August 15, 2024 நமக்கெல்லாம் லீவு இல்லை. சுதந்திரம் வாங்கினதெல்லாம், விடுதலை போராட்டம், உயிர் நீத்ததெல்லாம் இல்லை.
நமக்கெல்லாம் ஒரு பப்ளிக் ஹாலிடே அன்னைக்கு. தென் அப்போ 47 நம்ம சுதந்திரம் ஆன உடனே வி ஹவ் அடாப்டட் அந்த பிரிட்டிஷ் வச்சுருந்த அந்த ஆக்டை 1872 ஆக்டை நாமளும் அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். பாகிஸ்தான் ஆல்சோ அடாப்டட் அதே எவிடன்ஸ் ஆக்ட். ஏன்னா அவங்களும் பிரிட்டிஷ் இங்கே தான் இருந்தாங்க, ஒன்றா தான் நம்ம கூட தான் இருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கு 84 தே எனாக்டட் செப்பரேட் ஆக்ட் இன் உருதுவில் குவானம் இ ஷஹாதத்னு அப்படின்னு ஒரு சட்டம் புதுசாக அவங்க ஏற்றிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்? சரிங்க, பிடிச்சிடலாம். தென் அவர் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ், சரிதானா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு அவரை நம்ம சொல்கிறோம். சரிதானா? அது உண்மைதானா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அவர் தானா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணதெல்லாம் சிஸ்டமெல்லாம் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? வெக்கப்படாமல் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஜேம்ஸ் ஸ்டீஃபனை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் சரி, எத்தனை பேர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு திருவெண்ணைநல்லூர் தெரியும்? திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர், பித்தா பிறைசூடி சரிதானா? தெரியும் நமக்குல்ல. சரி, போய் பாருங்க. அங்கே சுந்தரர் வந்து திருமணம் ஆகிற நேரத்தில் சிவபெருமான் வந்து ஒரு பித்தனை போல் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு வேஷம் போட்டு வந்து நான் உனக்கு உங்கள் பரம்பரையாக எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்ததா ஒரு ஓலைச்சுவடியை காட்டுவான். சரி, அப்போ சொல்லிட்டாங்க கம்பேர் பண்ணு, சிக்னேச்சரை பாரு, கான்டெம்பரேனியஸானு பார்த்துக்கோ, இல்லை டாக்குமெண்ட் எவிடன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் அப்போ அங்கே அந்த கோவிலில் வழக்காடு மன்றம் இருக்குது. நீங்கள் போனால் அந்த கோவில் பார்க்கலாம். நீங்கள் கடவுள் வந்து சிவபெருமான் வந்துட்டு போனதுக்கான பாதாணி அங்கே இருக்குது இன்னும். அங்கே அந்த கோயிலில் பெருமையாக சொல்லுவாங்க, எங்ககிட்ட மட்டும்தான் எவிடன்ஸ் இருக்குது கடவுள் வந்துட்டு போனதுன்னு சொல்லுவாங்க. இஃப் யூ சான்ஸ் கிடச்சா போய் அதை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் தென் நான் மேடம் 12:44 மேடம் ஆச்சு சார். 1:15 தான் நம்ம டைமு. 1:15 தான் நம்ம டைம் இல்லை, 15 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் முன்னாடியே கொஸ்டினுக்கு. இப்போ டைம் கேட்டு சொல்லுங்களேன். தென் 2 டெஃபினேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். நீங்கள் மீதியில் ஆக்டில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஃபேக்ட்னா என்ன? முதல்ல காலையில் ஜட்ஜி சொன்னாங்க காஸ் ஆஃப் ஆக்ஷன், பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இல்லை காஸ் ஆஃப் ஆக்ஷன். மதியானம் ஜட்ஜி சொல்லுவாங்க கிரிமினல் ட்ரையல் அப்போ அக்கரன்ஸ்ன்னுவாங்க, இல்லை ஒரு சம்பவம் நடந்திருக்கு, குற்ற சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே சிவில் கேஸ் போனோம்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன், கிரிமினல் கேஸ் போனால் அக்கரன்ஸ் நம்ம சொல்கிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்? எது வழியாக ப்ரூவ் பண்ண போகிறோம்? ஒரு ஃபேக்ட் வேணும் அதுக்கு, இல்லை அந்த ஃபேக்ட் தான் அவர் செய்யலை, அவர் செஞ்சாருன்னு நம்ம சொல்ல போகிறீங்க, பிலீவ் பண்ணுங்கள். இல்லை சிவில் கேஸ் அப்படி தான். இல்லை எங்கள் அப்பாவோட சொத்து, நாங்களாம் வாரிசு, நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பண்டில் ஆஃப் ஃபேக்டை சொல்ல போகிறோம் நம்ம. அப்போ காஸ் ஆஃப் ஆக்ஷன் சிவிலில், இங்கே அக்கரன்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். சரி, 5 வார்த்தைகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று எனி திங், ஃபேக்டோட டெஃபினேஷனில் எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் 3, கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்டு பை சென்சஸ் 4, மென்டல் கண்டிஷன் 5. இந்த 5 வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தினா யூ வில் கெட் மார்க் நினைக்கிறேன். ஃபேக்ட்டுக்கு டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா. இல்லை ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட, இட் இஸ் எ ஃபேக்ட். நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, இட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட். இல்லை வெளியிலேருந்து ஜன்னல் வழியாக அங்கேருந்து ஒரு கல் வருது பறந்து, இட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட். என் மேலே வந்து விழுது, இந்த ஃபேக்டில் நீங்கள் பார்க்கலாம். நான் பேசிக்கொண்டிருக்கேன்னு ஒரு திங், ஸ்டேட் ஆஃப் திங் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ரிலேஷன் ஆஃப் திங் அங்கேருந்து ஒரு கல் வந்து என் மேலே விழுது தலையில். டைம் ஆட்டுமா? ஒன்றே காலம் டைம் ஆகும். அதான் 1 o'clock முடிச்சா போகிறோம்ல, 1 o'clock ஆகிடுச்சு. தென் அப்போ பாருங்கள், ஒரு கல் என் மேலே வந்து விழுது, எனக்கு ரத்தம் கொட்டுதுங்க, இதெல்லாம் ரிலேஷன் ஆஃப் திங். இந்த கல் இட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட். இல்லை ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இல்லை, அது இட் இஸ் எ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். கேப்பபிள் ஆஃப் பீயிங் பர்சீவ்ட். நான் ஐயோன்னு கத்துறேனா? ஏன் கத்துனேன்? பர்சீவ்டு பை மை சென்ஸ். நான் இங்கே பார்த்துருக்கேன், கல்லையே பார்க்கலண்ணா. பர்சீவ்டு பை சென்சஸ். எத்தனை சென்ஸ் இருக்குது மொத்தம்? 6ஆ 5ஆ? ஐம்புலன்களா? ஐம்புலன்கள் தானே, 6 அறிவு வேறு. இது ஐம்புலன்கள். ஐம்புலன்களால் உணரக்கூடியதாக இருக்கணும், அப்படி தானே? பர்சீவ்டு பை சென்சஸ். நான் அடித்த உடனே உணர்ந்துட்டேனா? சரி, தென் மென்டல் கண்டிஷன். யாருங்க கல் அடித்தவன? அவன் வந்து இந்த ஊரில் பைத்தியக்காரங்க, அவன் மென்டலாக சின்ன வயசு சுற்றிட்டு இருக்கான், யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அவனுக்கு. மென்டல் கண்டிஷனை நம்மகிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் திஸ் இஸ் கால்ட் ஃபேக்ட். இந்த 5 விஷயம் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் யூ வில் ரைட் ஆன்சர். நீங்கள் 1. 2 விஷயம் சொல்லுவாங்க. ஃபேக்டம் ப்ரொபேண்டம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபேக்டம் ப்ரொபேன்ஸ். இல்லை பிரைமரி ஃபேக்டை ப்ரூவ் பண்ண முதல்ல என்ன இப்போ அவன் சாதாரண மென்டலி நாட் ஃபிட்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு ஆக்ஷன் அவங்கள எடுப்போம் நம்ம போயிட்டு. அப்போ பிரைமரி ஃபேக்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம்? கல் எடுத்து என்ன அடித்தாங்க, அதை ப்ரூவ் பண்ணணும் முதல்ல. என்ன அது கூட ரிலேட்டட் ஃபேக்ட்னா இவங்களாம் கேட்டாங்க.
பிரின்சிபால் இருந்தாங்க, அட்வொகேட் கூட இருந்தார். இதெல்லாம் ரிலேட்டட் ஃபேக்ட், அவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 2 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட். அடுத்தது எதெல்லாம் ரெலவெண்ட்டுன்னு பார்க்கணும். அவனுக்கு மென்டலி நாட் ஃபிட்டு, இட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட் ஃபேக்ட். அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க. அது எதுக்கு அவனை இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவனுக்கு? இல்லை, அது இல்லைங்க, இட் இஸ் ரெலவெண்ட்டுங்க. எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு, டாக்டர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்போ எதெல்லாம் ரெலவன்சி டு தி ஃபேக்ட், அந்த ஃபேக்ட்டுக்கு எதெல்லாம் ரெலவெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் யூ கேன் ப்ரொடியூஸ் பிஃபோர் தி கோர்ட். முதல்ல ஃபேக்டை சொல்ல போகிறோம், ஃபேக்டை ப்ரூவ் பண்ண போகிறோம், அதுக்கு ரெலவென்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஃபேக்ட் இன் இஷ்யூ. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பெண் வரா, என் கை குழந்தை வச்சுருக்கா, என் கணவர் வந்து எனக்கு சாப்பாடே போட மாட்டாருங்கன்னு சொல்கிறான். கணவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னப்பா ஆச்சு? ஆமாம், என் ஒய்ஃப் தாங்க, என் குழந்தை தாங்க, டவுட் இல்லை, 5 வருஷம் ஆக்கலாம் ஆச்சு, எங்களுக்கு 5 வருஷமாக ஆச்சு. நான் சாப்பாடு போடலாம், அவன் தான் கோச்சிட்டு ஓடி போய்ட்றா. அவன் சொல்கிறா, இல்லை என்னை அடித்து விரட்டினாரு சொல்கிறான் அவன்கிட்ட. இப்போ உடனே ஜட்ஜி வந்து ட்ரையல் நடத்த போகிறா. நீங்கள் முதல்ல நீ கல்யாணத்தை ப்ரூவ் பண்ணுமோ, 2 பேருக்குமே 5 வருஷம் முன்னாடி கல்யாணத்தை ப்ரூவ் பண்ணு. எங்கே ப்ரூஃப்? மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்கே? மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் எங்கே அப்படின்னு கேட்டால், அப்புறம் இந்த குழந்தை உன்னோட ப்ரூவ் பண்ணு. ரெண்டாவது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ. ரெண்டாவது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூன்னு முதல்ல மேரேஜை ப்ரூவ் பண்ணு, ரெண்டாவது குழந்தை உனக்கு பிறந்துன்னு ப்ரூவ் பண்ணு. 5 வருஷம் இங்கே வசிச்சிங்கல்ல சென்னையில், அதை ப்ரூவ் பண்ணு. 3வது, அப்புறமா 4வது வந்து அவர் தான் அடித்து வரட்டா நீ ப்ரூவ் பண்ண சொன்னால் அந்த அம்மா என்ன சொல்லும்? இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவாங்க? ஹஸ்பண்ட் என்ன சொன்னான் பதில்? இது என் ஒய்ஃப் தான், இது என் குழந்தை தான், நாங்கள் தான் 5 வருஷம் வசித்தோம், என் மேலே மிஸ்டேக் இல்லை, அவள் தான் கோச்சிட்டு போவாள். இப்போ நீங்கள் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணி ஆர் நீங்கள் வந்து ஃபேக்ட் இஷ்யூ நீங்கள் செலக்ட் பண்ணது எத்தனை? முதல் 3 இஷ்யூ மேரேஜ் நடந்ததா இல்லையான்னு சொன்னால் அந்த அம்மா என்ன சொல்லும்? நீ எல்லாம் ஒரு ஜட்ஜு, உங்கள்கிட்ட வந்து ட்ரையலுக்கு வந்திருக்கேனா, நீ எவிடன்ஸ் ஆக்ட்லாம் படிச்சுட்டு வந்திருக்க வேறு. அவனே ஒத்துக்கிறான், நான் தான் ஒய்ஃபுன்னு, திருமணம் ஆச்சுன்னு, வசிச்சோன்னு, குழந்தை பிறந்ததுன்னு, ஏன்னா இதெல்லாம் போய் கேள்வி கேட்டுருக்கேன்னு சொல்ல மாட்டானா? அப்போ ஃபேக்ட் இன் இஷ்யூ எது கேட்டிங்கன்னா 2 பேரோட இதில் டிஸ்பியூட்டட் மட்டும்தான். அப்போ ஃபேக்ட் இன் இஷ்யூ நம்ம பார்க்கணும், ரெலவன்சியை பார்க்கணும். இதெல்லாம் எவிடன்ஸ். அடுத்தது எவிடன்ஸ் பேசிட்டு இருக்கோமே, இதெல்லாம் எவிடன்ஸ். See, all statements are evidence. It may be in writing, orally இருக்கலாம், ஆர் எலக்ட்ரானிக் மீடியாவில் இருக்கலாம், எல்லாமே வந்து எவிடன்ஸ். அடுத்து எவிடன்ஸ் பார்க்கணும். எதெல்லாம் டாக்குமெண்ட்? ஆல் ரிட்டன் பேப்பர்ஸ் ஆர் டாக்குமெண்ட். சில இடத்துல வந்து என்ன சொல்கிறது, இந்த ஸ்டோன் இருக்கும், கிலோமீட்டர் ஸ்டோன் இல்லை, அதில் இடித்து சாகடிச்சாங்க, இட் இஸ் ஆல்சோ ஏ டாக்குமெண்ட். அப்போ எதெல்லாம் டாக்குமெண்ட்? எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இமெயில் அனுப்புகிறோம், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம். இப்போ எவிடன்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா ஆல் ஸ்டேட்மெண்ட் ஓரலி ஆர் ரிட்டன் ஆர் ஆல் டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்டில் இட் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், கழுத்துக்கு அடிச்சால என்ன, இட் இஸ் ஆல்சோ ஏ டாக்குமெண்ட். அப்போ எவிடன்ஸ் மீன்ஸ் என்ன புரிஞ்சுட்டு, இப்போ ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியும், ரெலவன்சி தெரியும், அடுத்தது ஃபேக்ட் இஷ்யூ தெரியும், எவிடன்ஸ் நம்மளுக்கு தெரியும், அதில் டாக்குமெண்ட் இன்க்ளூட் நம்மளுக்கு தெரியும். இப்போ ப்ரூவ் பண்ணணும், இதுதான் கோர்ட்டில் வேலை. நான் அதை சொல்லி அடுத்த இதுக்கு போயிடலாம். நான் ஃபேக்டை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஒரு ஃபேக்டை கோர்ட்டில் கொண்டு போய் நீங்கள் சொன்னால் ஜட்ஜ் என்ன செய்யணும்? ஹி ஹாஸ் டு பிலீவ் தட் ஃபேக்ட். நம்பாதீங்க, பொய்ன்னு சொன்னால் அதை நம்பணும், இல்லை நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லணும் நீங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ஃபேக்ட் இஸ் செட் டு பி ப்ரூவ்ட் when after considering the matters before it the court either believes it. கோர்ட் நம்புற மாதிரி தான் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு கோர்ட் நம்புதுன்னா ஃபேக்ட் ப்ரூவ்டு, நம்பலைன்னா ஃபேக்ட் டிஸ்ப்ரூவ்டு. ப்ரூவ் பண்ணவும் இல்லை, டிஸ்ப்ரூவ் பண்ணவும் இல்லைன்னா நாட் ப்ரூவ்டு. இது 3 நமக்கு புரியும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் அடிப்பட்டது? இல்லை, நான் மாடியில் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தேன், இவன் என்னை வந்து கத்தி எடுத்து வெட்ட வந்தான், அங்கேருந்து குதிச்சு ஓடி தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்ககிட்ட. நம்புற மாதிரி தான் இருக்கு கரெக்டாக. அடி இல்லைன்னா அவ்வளோதான், இந்நேரம் வெட்டி போட்டிருப்பான், இப்போ வெறும் அட்டெம்ப்ட் மர்டர் நின்றுச்சு, மர்டர் ஆகலை அப்படின்னு சொல்ல போகிறோம். உடனே ஆப்போசிட் பார்ட்டி வந்து சொல்கிறான் அவங்ககிட்ட, ஏங்க எத்தனாவது மாடின்னு கேளுங்க அவரை, எல்ஐசி பில்டிங் 14th ஃப்ளோர்லேருந்து குதிச்சாங்கன்னு சொல்கிறான். கேன் யூ பிலீவ் தட்? சொல்லும் போதே தெரியுது நம்புற மாதிரி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று கோர்ட் பிலீவ் பண்ணணும், இல்லைனா இந்த கதையை ஒரு ப்ரூடன்ட் மேன்ட்ட சொன்னால் அவர் நம்புவாரா நீங்கள் நம்பலாம். இந்த கதையை ஒரு ப்ரூடன்ட் மேனாக நீங்கள் பாருங்கள், ஆமாம் யார் சொன்னால் நம்புவாங்க. எங்கள் 14வது மாடிலேருந்து கீழே குதிச்சேன்னு சொல்கிறான், அடிப்படாமல் ஓடிட்டேன்னு சொல்கிறான், ஒரு சிராய்ப்பு காயம் இருக்குன்னு காட்டுறான், நீங்கள் நம்புறீங்களேன்னு ஒரு காமன் மேன் சொல்ல மாட்டான், ப்ரூடன்ட் மேன். அப்போ அதை நம்ம நம்ப மாட்டோம். அப்போ ஃபேக்ட் வந்து ப்ரூவ்டு எது, டிஸ்ப்ரூவ்டு எது, நாட் ப்ரூவ்டு எது, எனி ஃபேக்ட் இஸ் கிவன் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று ஜட்ஜி நம்புவாரா, ஒன்று நம்பலாம், நம்ப முடியாது. இல்லை நான் ஜட்ஜ்மெண்ட் நம்புறது மட்டும் இல்லை, இதை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தா ஒரு ப்ரூடன்ட் மேன்ட்ட அவரும் நம்புவார், அப்போ அப்போ ஜட்ஜி நம்பலாம். இது 2 தான் வார்த்தை போட்டது நீங்கள் சொல்கிற விஷயம். தென் இன்னொன்று சொல்லுவாங்க, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நெவர் ஷிஃப்ட்ஸ். இல்லை, ஃபேக்ட் நான் தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் தனி சாப்டர் இருக்குது 101, பழைய ஆக்டில் 101 110 வரைக்கும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகும், நெவர் ஷிஃப்ட்ஸ். இந்த ஃபேக்டை நான் தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுவான் சம்டைம்ஸுங்க,
ட்ரையல் நடத்த வரமாட்டான். அப்போ ப்ராசிக்யூட்டருக்கு அக்யூஸ்ட் வந்து இல்லை, இப்போ என்ன அப்சன்ஷியா ட்ரையலாக வந்துருச்சு. அப்போ இந்த ஃபேக்டை நான் தான் ப்ரூவ் பண்ணணும். நான் ப்ரூவ் பண்ணதுனால இட் வில் நாட் ஷிஃப்ட். சில ஃபேக்ட் வந்து நான் ப்ரூவ் பண்ண ஃபேக்டை ப்ரூவ் பண்ணி நான் சொன்ன ஃபேக்டை ப்ரூவ் பண்ண உடனே இட் வில் ஷிஃப்ட் டு தி ஆப்போசிட் பார்ட்டி. ஹி ஹேஸ் டு ப்ரூவ் தட் அது 14th ஃப்ளோர் மாடின்னு அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். நான் மாடிலேருந்து குதிச்சேன், நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ அவர் தான் என்ன ப்ரூவ் பண்ணுவார், மாடினா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன் ஃப்ளோர் மாடி இல்லைங்க, அது 14 அடுக்கு மாடிங்க அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணான்னா ஃபேக்ட் டிஸ்ப்ரூவ் ஆகிடும். அப்போ அப்போ நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். வார்டன் யார் மேலே ஷிஃப்ட் ஆகும், ஓனர்ஸ் யார் மேலே ஷிஃப்ட் ஆகும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் மே ப்ரிசியூம் 7 இடத்துல இருக்குது, 7 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. 88, 80 நான் பழசு சொல்கிறேன். 88, 89, 90 சாரி புது ப்ரொவிஷன் பிஎஸ்சியில் சொல்கிறேன். 88, 89, 90, 92, 93, 117, 119 இதெல்லாம் மே ப்ரிசியூம். எங்கெல்லாம் இந்த 7 பிரிவுகளில் எங்கெல்லாம் மே ப்ரிசியூம்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை கோர்ட் மே ப்ரிசியூம் தட். ப்ரிசம்ஷன் வந்தால் என்ன தமிழில் அனுமானிக்கலாம், அனுமானம் பண்ணலாம், நடந்திருக்கோங்க அப்படின்னு நீங்கள் அனுமானிக்கலாம். இந்த அனுமானித்தல் வந்து அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். ரெபட்டல் எவிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ரெபியூட் தி ஃபேக்ட். அந்த ப்ரிசம்ஷன் கேன் பி ரெபியூட்டட்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து மறுக்கலாம், தப்புன்னு சொல்லலாம் ஆப்போசிட் பார்ட்டிக்கு. அண்ட் கோர்ட் மே ஆல்சோ கால் ஃபார் ரெக்கார்டு. மறுத்தைய ப்ரூஃப் கொடு, நீ சொன்னீங்க அதுக்கு ப்ரூஃப் கொடுன்னு கேட்கலாம். நீங்கள் அந்த ஃபோட்டோ காட்டு மாடியில் குதிச்சதுக்கு நீங்கள் கேட்க முடியும் மே ப்ரிசியூமில். இவர்கிட்ட கேட்க முடியும் 14 சொன்னீங்களே 14 ப்ரூஃப் கூட கேட்க முடியும் நீங்கள். அப்போ இதெல்லாம் வந்து கால் ஃபார் பண்ணலாம் கோர்ட் நினச்சா மே ப்ரிசியூமில். ஷல் ப்ரிசியூம் அப்படி கிடையாது. ஷல் ப்ரிசியூம் வந்து 2 இடத்துல தான் ஷல் ப்ரிசியூம், சாரி 13 இடத்துல ஷல் ப்ரிசியூம். 78, 80 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டில் காப்பி. யூ ஹாவ் டு பிலீவ் தட் கோர்ட் ஷல் ப்ரிசியூம் தட் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஜெராக்ஸ் காப்பி, சாரி ஒரிஜினல். 2வது கெசட், எலக்ட்ரானிக் கெசட்ஸ். இது கொஞ்சம் பாருங்கள் நீங்கள், நான் டைம் இல்லை அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதில் 13 இடங்களில் மே ப்ரிசியூம் இருக்குது. கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அடுத்தது. கன்க்ளூசிவ் ப்ரூஃப் 2 இடத்துல செக்ஷன் 35 ஜட்ஜ்மெண்ட்ஸில் வந்திருக்கு. 116 புது ஆக்டில் சொல்கிறேன். 116 பர்த் டியூரிங் மேரேஜ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் லெஜிட்டிமசி. இந்த 2 இடத்துல கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு கோர்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருந்ததுன்னா கோர்ட் வந்து அதை கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு எடுத்துக்க வேண்டியது தான், டவுட்டே கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரகலாதன் கதை தெரியும் தெரியல? பிரகலாதன் இரண்யகசிபுலாம் இல்லை, இந்த தூணில் இருக்காருன்னு சொல்கிறான் இல்லை, என்ன பண்ணுறாரு நம்மளை ஜட்ஜு அரசர் உடச்சி காட்டுறான், உள்ளேருந்து நரசிம்மர் வந்ததா கதை, அப்படி தானே? இல்லை கன்க்ளூசிவ் ப்ரூஃப்னு எடுத்துக்கிறதா அது? இல்லை கன்க்ளூசிவ் ப்ரூஃப் தானா? செக் பண்ணுங்கள். தென் அப்புறம் லாஸ்ட் ப்ரொவிஷன் சொல்லி முடிச்சிடறேன். ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட். இப்போ 3 to 50 BSA, 5 to 55 எவிடன்ஸ் ஆக்ட். ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட். யாரெல்லாம் கோர்ட்டில் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் தான் பொசிஷனில் இருக்கேன், எப்படி ப்ரூவ் பண்ண போகிறீங்க? சிவில் கோர்ட்டில் ஜட்ஜி காலேஜ் ட்ரையல் சொன்னாங்க, எப்படி ப்ரூவ் பண்ண போகிறீங்க? நீ தான் இன்ஜெக்ஷன் கேட்குற, பொசிஷனில் இருக்குன்னு சொல்கிறேன். எங்கள் ஊரில் 5000 பேருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குங்க, 5000 பேர் நான் கூட்டு வரேன், விசாரிங்க நீங்கள். 5000 விட்னஸ் எங்கள் ஊரில் இருக்காங்க கிராமத்தில், 5000 பேர் நான் அழைச்சிட்டு வரேன், நீங்கள் விசாரிங்கன்னு சொல்ல போகிறார். அடுத்தது அப்போ 5000 பேர் விசாரிக்க போகிறோமா கோர்ட்டில்? ஒரு கேள்வி வருது. தென் அடுத்தது கிரிமினல் கேஸ் இருக்குது. யாரெல்லாம் அந்த கொலையை பார்த்தீங்க? எங்கள் ஊர் பூரா பார்த்தது திருவிழாவில், வாங்க எல்லாரும் கூட்டு வரேன், வெளியூருக்கு போன சொந்தக்காரெல்லாம் கூட்டு வரேன், 5000 பேரும் கூட்டு விசாரிக்க போகிறோமா? இல்லை. அப்போ கோர்ட் என்ன ப்ரொவிஷனில் இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புது ப்ரொவிஷன் 3, பழைய ப்ரொவிஷன் 5 தான். எவிடன்ஸ் மே பி கிவன் ஆஃப் ஃபேக்ட் இன் இஷ்யூ, ரெலவன்சி ஃபேக்ட். ரெலவன்சியை பற்றி சொல்லலாம், ஃபேக்ட் இன் இஷ்யூ பற்றி சொல்லலாம். அதை தவிர வேறு யாரும் எதுவும் பேசாதீங்க, எல்லாம் போயிடுங்க அப்படின்னு இந்த ப்ரொவிஷன் வருது. அதை தவிர நோ அதர்ஸ் தான் அந்த ப்ரொவிஷனில் நீங்கள் அந்த செக்ஷன் படிக்கும்போது பாருங்கள், யூ வில் ஃபைண்ட் எ வேர்ட் நோ அதர்ஸ். இதை தவிர யாருக்கும். அப்போ ரெலவன்சியை பேச எதுக்கு வந்திருக்காரு அவர் தான் அங்கேருந்து கல் அடிக்கும் போது அங்கேருந்து பார்த்தவருங்க. ரெலவன்சி தான் கூப்பிடு. என்ன சொல்ல போகிறாரு அவர்? கல் அடித்து சொல்ல போகிறாங்க, ஃபேக்ட் இன் இஷ்யூ தான், வாங்க அடிச்சாங்களா இல்லையா தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ பார்க்கலாம் வாங்க, நீங்கள் அவர் கூப்பிடலாம். நீங்கள் அப்போ 5000 பேரும் பார்த்துருக்காங்க, ஐ விட்னஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா பெஸ்ட் விட்னஸ் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு 5 பேர் போதும், 4 பேர் போதும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரெலவன்சியும் தென் ஃபேக்ட் இன் இஷ்யூவும். தென் லாஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் விட்னஸ், எத்தனை பேர் அவசியம். செக்ஷன் 134 சேஸ் நோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் விட்னஸஸ் நெசசரி. ஒரு கேஸ்னா 20 பேரை விசாரிக்கணும், ஐ விட்னஸை 5 பேர் விசாரிக்கணும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. யூ கேன் எக்ஸாமின் மெட்டீரியல் விட்னஸஸ், குறைஞ்ச பேர் பார்த்தா போதும். யார் அந்த 5 பேர், யார் அந்த 10 பேரும் கேட்டிங்கன்னா அது செக்ஷன் 60 இருக்குது, ஹூ மே டெஸ்டிஃபைக்கு அப்புறமா. கண்ணில் பார்த்தவங்க அவங்க எல்லாம் நீங்கள் விசாரிக்கலாம். கண்ணில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது அதில் அப்புறமா கண்ணில் பார்த்தவர்கள். நான் பார்த்தேன், நான் மேடம்கிட்ட சொல்கிறேன், மேடம் நான் தான் அங்கே போயிருந்தேன், கழுத்துக்கு ஒருத்தன் அடித்தான்னு சொன்னால் மேடம் கேனாட் டிபோஸ். ஏன்? நான் இருக்கேன் இங்கே, நான் இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அப்போ கண்ணில் பார்த்தவர், காதில் கேட்டவர், ஐம்புலங்களால் உணர்ந்தவர், எக்ஸ்பர்ட்டு, மென்டல் கண்டிஷன் சொல்கிறவர், இவங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து சாட்சியாக விசாரிக்க முடியும்னு
ஓரல் எவிடன்ஸில் சாப்டர் சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் எவிடன்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் நிறுத்திக்கிறேன், நேரம் இல்லை. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். நான் கம்ப்ளீட் பண்ண முடியல என்னால். நான் எவிடன்ஸ் ஆக்டை விட நான் நினச்சதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் ஹாப்பி இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்றதில்ல. லாஸ்ட் வேர்ட் சொல்லணும்னா, பி a good human being and you will be a good advocate. Work hard, develop your knowledge, be bold and be honest. My best wishes for your great future as a great advocate or prosecutor, law officer, judge, பொலிட்டீஷியன். பப்ளிக் வந்து நல்ல பொலிட்டீஷியனில் ஏங்குறாங்க நிறையா பேர் பப்ளிக்கெல்லாம். அதனால் யூ மே ஆல்சோ பி a குட் பொலிட்டீஷியன் கூட இருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. லா மினிஸ்டர் ஆகலாம். அதனால் ஒன்றும் இது கிடையாது. அதனால் யூ ட்ரை. நிச்சயமாக வந்து சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன முதல் ஸ்டெப்பை டோன்ட் ஃபர்கெட், தர்மம். தேங்க்யூ.